இரண்டாவது பயணத்துக்கு நாம் கடந்து போவோம். Today let us go to the second journey of Abraham. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம், Genesis chapter 12 verses 1 to 7. வாசிக்க வேண்டாம், ஒரு பெரிய பகுதி எழுதிக் கொள்வோம், ஒவ்வொன்றா திருப்பி கவனிச்சுட்டு வரலாம். இரண்டாவது பயணம் என்ன? பணியின் பயணம். முதல்ல அழைப்பின் பயணம், இரண்டாவது பணியின் பயணம். முதல்ல ஜேர்னி ஆஃப் காலிங், இதான ஜேர்னி ஆஃப் கமிஷன். இதற்கு அடிப்படையான வசனம் என்ன? ஜெனிசிஸ் 12 1 to 7. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வசனங்கள். அந்த ஜேர்னி ஆஃப் காலிங் இருக்குது, அதனுடைய தூரம் எவ்வளவு? 700 மைல். சரியா? ஊர் என்ற இடத்துல இருந்தார், அவர் வந்தது ஆரானுக்கு வந்தார். இந்த தூரம் 700 மைல்ஸ். இப்போ அங்கேருந்து எங்கே வரணும்? அவர் சீகேமுக்கு வரணும். இது அடுத்த பயணம். இது 400 மைல், 400 மைல்ஸ். ஆபிரகாம் ஊரிலிருந்து புறப்பட்டார். he traveled till ஹாரான். இங்கே வந்தவர் இருந்து விட்டார். இங்கே தான் என்னது? அந்த அழைப்பின் பயணம் ஆக்சுவலி எங்கே வந்திருக்கணும், ஆனால் இங்கே முடிந்து போயிற்று, பாதியில் பின்தங்கி விட்டார். ஸோ இங்கே என்ன ஆச்சு? அவருடைய இழப்பு என்ன? தகப்பனை இழந்தார், அழைப்பின் மேன்மையை இழந்தார், பயணம் பாதியில் நின்று போச்சு. தேவன் அழைத்த நோக்கம் முழுமையாக நிறைவேறவில்லை. இப்போது கர்த்தர் மறுபடியும் இங்கே தரிசனமாகிறார். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. ஜெனிசிஸ். நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. ஒன்று வா என்றால் அந்த வார்த்தையின் கூட என்ன ஒரு வார்த்தைக்குன்னா போ என்ற வார்த்தையும் உண்டு. வா என்று ஒருவரை அழைத்தால் அதில் கூட என்ன இருக்குது? போ என்ற, அதாவது அழைத்தலோடு என்ன இருக்குது? அனுப்புதலும் இருக்கும். கர்த்தர் அழைக்கிறார் என்றால் அடுத்தது என்ன இருக்கும்? அனுப்புவதற்குத்தான் கர்த்தர் அழைப்பாரை தவிர சும்மா உதன அழைச்சி அவர்கிட்ட உட்கார வைக்கிறது அப்படி நோக்கமல்ல. அழைத்தது எதற்கு? அனுப்புவதற்கு. மார்க் 3ஆம் அதிகாரம் 13 15 வரை வாசிங்க. மார்க் 3 13 முதல் 15 வரை. பின்பு அவர் ஒரு மலையின் மேல் ஏறி தமக்கு சித்தமானவர்களை தம்மிடத்தில் வரவழைத்தார். அவர்கள் அவரிடத்திற்கு வந்தார்கள். அழைப்பு வந்தார்கள். அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும். சோ அழைப்பின் நோக்கம் என்ன? ஒன்று அவரோடு கூட இருக்கணும், அடுத்தது பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்பவும். அப்ப அழைப்பு என்றாலும் கூட என்ன இருக்குது? அனுப்புதலும் சேர்ந்துதான் இருக்குது. கர்த்தர் ஒன்றை அழைப்பாரானால் அதுக்கு அர்த்தம் என்ன? கூட என்ன இருக்குது? அனுப்புதலும் உண்டு. இன்னைக்கு நிறைய பேர் அழைக்கப்பட்டோம் என்று சொல்லுகிறார்கள். they are called but they have no commission. என்ன இல்லை? பணி இல்லை. பணி இல்லாமன்னா அது உண்மையில கேள்விக்குறியான ஒன்று. if there is a calling there must be a commission. கர்த்தர் யாரையும் சும்மா அழைச்சிட்டு உட்காருன்னு சொல்லவே மாட்டார். அழைத்தால் எதற்கு? they must be sent. மார்க் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிங்க. இயேசு அவர்களை நோக்கி என் பின்னே வாருங்கள் உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார். மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக ஆக்குவேன் என்று சொன்னார். கர்த்தர் அழைத்தார். பேதுருவையும் அவருடைய சகோதரனாகிய அந்திரேயாவையும் பின்னாடி யோவான் யாக்கோபுவெல்லாம் அழைத்தார். 1:17 வாசிக்கிறோம், அவர்களை அழைத்தார். 16ஆம் அதிகாரம் மார்க் 16-15. அவர்களை நோக்கி நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். அப்ப இயேசு அழைத்தார். அடுத்து என்ன செய்யறார்? அவர்களை அனுப்புகிறார். ஒரு அழைப்பு என்று உண்டாலே கண்டிப்பா என்ன உண்டு? ஒரு அனுப்புதலும் உண்டு. அழைக்கப்பட்டவர்கள் அனுப்பப்படவில்லை என்றால் கொஞ்சம் கவனிக்க வேண்டிய இடம் இது. உங்களுடைய அழைப்பு, என்னுடைய அழைப்பு நீங்கள் நானும் ஜாக்கிரதையாக கவனிக்க வேண்டும் என்று 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களை வாசிங்க. ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாய் இருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை. இவ்விதமாய் நம்முடைய
நம்முடைய கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நித்திய ராஜ்யத்துக்கு உட்படும் பிரவேசம் உங்களுக்கு பரிபூர்ணமாய் அளிக்கப்படும். நம்முடைய அழைப்பும் நம்முடைய தெரிந்து கொள்ளுதலையும் சரியாய் உறுதிப்படுத்தினால்தான் பரலோகத்துக்குள்ள நுழைய முடியும். அதாவது இங்கே நல்ல ஊழியம் செய்யலை, கெட்ட ஊழியம் செய்தார் என்பது அல்ல. அந்த வசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது, இவ்விதமாய் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவினுடைய நித்திய ராஜ்யத்துக்கு உட்படும் பிரவேசம் உங்களுக்கு பரிபூர்ணமாக. எப்போ பரிபூர்ணமாக கிடைக்கும் என்றால் 10ஆம் வசனத்தில் வாசிக்க, உங்கள் அழைப்பையும் உங்கள் தெரிந்து கொள்வதில் என்ன பண்ணுங்க, உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாக இருங்கள். ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு எனக்கும் தெரியணும், நான் போகிற வழி எந்த வழி தான், கர்த்தர் என்னை அழைத்தது தான், கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டது இதற்குத்தான். ஏனென்றால் தொடங்கும் போது எல்லாருமே இதில் தான் தொடங்குகிறோம். அழைப்பையும் தெரிந்து கொள்வதிலையும் உறுதிப்படுத்தி கொண்டு தான் தொடங்குகிறோம். ஆனால் நடக்க நடக்க என்ன ஆகும் தெரியுங்களா, தேவையில்லாத ஒட்டும் கூட. ஒட்டி என்ன பண்ணுவாங்கன்னா, ஆரம்ப தரிசனத்தை விட்டு திசை திருப்பி வேற எங்கேயும் கூட்டு போயிடுவானுங்க. அதுதான் ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும்னா, நீங்களும் நானும் இதை கவனித்து கொண்டே இருக்க வேண்டும். நான் என்னுடைய அழைப்பில் தான் போகிறேன்னா, கர்த்தர் என்னை தெரிந்து கொண்ட அந்த திசையில் தான் நான் போயிட்டுருக்கிறேன்னா. ஏனென்றால் போயிட்டே இருக்கும்போது ஒரே திசை தான் போவோம்னு சொல்ல முடியாது, திசை மாறி போகலாம். ஆகவே ஒவ்வொரு நாளும் தேவன் நாளை தொடங்கும் போது என்ன பண்ணணும்னா, இன்றைக்கு நான் என்னுடைய அழைப்புக்கு என்னுடைய தெரிந்து கொள்வதற்கு மாறாக நான் நடக்க மாட்டேன். அதை நான் உறுதிப்படுத்தி கொண்டால் என்ன ஆகுன்னு போட்டிருக்குன்னா, அப்படி நித்திய ராஜ்யத்துக்குள் நான் பிரவேசிப்பது எனக்கு பூரணமாய் கிடைக்கும். நான் எப்போதுமே நினைப்பேன், தேவன் மனிதனை படைத்தது ஊழியம் செய்கிறதுக்கு இல்லை, அவரோடு உறவு கொள்வதற்கு. ஆதாமை படைத்தது ஊழியக்காரனாக அல்ல, அவரோடு உறவு கொள்ளத்தான். அவர் விழுந்து போனதுனால தான் ஊழியமே வந்ததே தவிர, ஆதாம் அந்த தேவ உறவில் நிலைத்திருந்தால் என்னத்துக்கு வாய்ப்பு இல்லை, ஊழியத்துக்கு வாய்ப்பே இல்லை. ஆகவே மனிதனை தேவன் படைத்தது ஊழியம் செய்வதற்காக அல்ல, அவரோடு உறவு கொள்வதற்காக. அவரோடு உறவு கொள்வது தான் முக்கியமே தவிர நம்ம ஊழியம் 2வது பட்சம்தான். தேவனோடு அவருடைய நித்திய ராஜ்யத்துக்குள்ள நான் போய் சேருவேன், அதுதான் முக்கியமே தவிர. நம்ம எல்லாருக்குமே தெரிந்தவர் பாஸ்டர் சுந்தரம் அவர்கள். பாஸ்டர் சுந்தரம் அவர்கள் தெரியாத தேவ மனுஷனே இருக்க முடியாது. மாத்திரமல்ல, நம்ம நடுவில் வாழ்ந்து சென்ற ஒரு தேவ மனுஷன், பரிசுத்தவான். அவரோடு பாஸ்டர் ஜான் பிலிப்னு சொல்லி கோயம்பேடு ஏசி சர்ச்சுடைய பாஸ்டராக இருந்தவங்க. ஆரம்ப நாட்கள் அவங்க அந்த ஊழியத்தை தொடங்கும் போது கூட இவர் கூட பாஸ்டர் எங்கே போனால் கூட போவாங்க. இவர் ஒரு ஆசிரியராக வேலை செய்து கொண்டிருந்தார். அப்போது பின்னாடி பாஸ்டர், முன்னாடி அவர் ஆசிரியர். கூட போகும்போது அவர் பேசும்போது சொல்லுவாங்களாம், பாஸ்டர்னு கூட சொல்லுவாங்களாம், என்ன பாஸ்டர்னு கூப்பிடாத, பிரதர்னு கூப்பிடு. அடிப்படையில் நான் யார், ஒரு பிரதர், அதுக்கப்புறம் தான் பாஸ்டர். அடிப்படையில் நீங்கள் நான் யார், ஒரு உறவுக்குள் இருக்கிறோம், சகோதரன் தான். அவ்வளோ பெரிய தேவன் வந்து சொல்லுவார், என்ன பாஸ்டர்னு கூப்பிடுறாங்க எல்லாரும். ஆனால் வசனம் என்ன சொல்லுது, போடுகிறேன்னு அழைக்கப்படாதுன்னு போட்டிருக்குது, பிதாவேன்னு கூப்பிடாதுன்னு போட்டிருக்குது. அப்போ எப்படி கூப்பிடணும், சகோதரன். ஸோ அப்படி அதுக்கு அர்த்தம் என்ன, அடிப்படையாக நமக்குள் இருப்பது என்ன, உறவு தான். ஊழியெல்லாம் அப்புறம்தான். நம்முடைய அந்த அழைப்பையும் தெரிந்து கொள்வதை நாம் உறுதிப்படுத்தி கொள்ளாவிட்டால் என்ன ஆகும்னா, அவரோடு இருக்கிற ஐக்கியம் என்ன செய்யும், இழந்து போக வாய்ப்பு உண்டு. ஆகவே இந்த பணியின் பயணத்தில் மிக முக்கியமானது, நான் என்னுடைய அழைப்பில் தான் போயிட்டுருக்கிறேன்னா, கர்த்தர் என்னை தெரிந்து கொண்ட நோக்கத்துக்கு தான் நான் செய்து கொண்டிருக்கிறேனா. ஏனென்றால் ஊழியங்கள் வளரும்போது என்ன ஆகும்னா, ஆரம்ப தரிசனத்தை விட்டு வேறு பக்கம் திரும்புவதற்கு வாய்ப்புகள் உண்டாகும். நிறைய வாய்ப்புகள் வருது, நிறைய தேவனுடைய பிள்ளைகள் வராங்க, நிறைய ஊழியர்கள்னு சொல்லுவாங்க, நீங்கள் இப்படி செய்கிறது இப்படி செய்தால் இன்னும் பிரயோஜனமாக இருக்கும். ஸோ அது அவங்க பார்வையில் சரியாக இருக்கலாம், ஆனால் அப்பாவோட பார்வையில் சரியாகுதான்னு பார்க்கணும்ல, கொஞ்சம் கடினமான ஒன்று. சரி, ஆபிரகாமுடைய வாழ்க்கையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன, இந்த அழைப்பின் பயணத்தில் ஒபே த ஃபர்ஸ்ட் கால். என்ன முக்கியமானது, முதலாவது அழைப்புக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஒபே த ஃபர்ஸ்ட் கால். ஆபிரகாம் முதலாவது அழைப்புக்கு கீழ்ப்படியவில்லை. கர்த்தர் அவரை பாலும் தேடுகிற தேசத்துக்கு அழைக்கும் போது அவர் இருந்த இடம் இங்கே ஊர் என்ற இடத்துல தான் ஆபிரகாம் இருக்கிறார். கர்த்தர் இங்கே தான் தரிசனமானார். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிக்கிறோம். மகிமையின் தேசன் தேவனுக்கு மெசொப்பொத்தேமியாவில் குடியிருக்கும் போது தான் தரிசனமாக்கி, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வா. ஆபிரகாம் கீழ்ப்படிந்தார், ஆனால் இதுவரைக்கும் தான் கீழ்ப்படிய முடிஞ்சது, இதை தாண்டி போக முடியல. இப்படி வந்திருந்தால் இது மொத்தம் எவ்வளவு, 1100 மைல் இல்லையா? இப்படி வந்தால் போது ஒரு 800 மைல்ஸ் கூட இல்லை இப்படி வந்திருந்தார். ஆனால் என்னென்ன, ஃபுல்லாக டெசர்ட், அது பாலைவனம், கடுமையான மலைகள் உள்ள பகுதி. அரேபியன் டெசர்ட் ஃபுல்லாக இதுதான்.
என்ன செய்ய முடியாது, தரை வழியாக இதில் வர முடியாது. நோ ஹைவேஸ் எதுவும் கிடையாது. ஆனால் இது ஹைவேஸ், இதுவும் ஹைவே, இதுவும் ஹைவே. ஆனால் தான் ஆபிரகாம் சூஸ் திஸ் ஒன். ஆனால் இன்னொன்று, ஒழுங்காக இப்படி வந்தால் நேராக போய் சேர்ந்துருப்பார் போல இருக்குது. மலையையும் பாலைவனத்தையும் பார்த்து நிறைய பேர் கன்வீனியன்ட்டான ரோடை பார்த்ததுனால தான் தலைவர் இங்கே மாட்டிக்கிட்டார். ஆக்சுவலாக ஆர்கியாலஜி படி பார்த்தீங்கன்னா இந்த ஊர் எவ்வளவு செழிப்பான பட்டணமோ அதுக்கு சமமான பட்டணம் தான் இந்த ஹாரானம். ஆனால் தான் என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருந்தது. நம்ம இங்கேருந்து ஜார்க்கண்டுக்கு ஊழியத்துக்கு போனாலும் இட்லி சாம்பாரை கிடைக்கிறதுன்னு முதல்ல தேடுவான் நம்ம ஆள். நமக்கு முதல்ல பண்ணணும், நமக்கு கால் நீட்டுறதுக்கு முதல்ல இடம் இருக்குதா அதான் முதல்ல பார்ப்போம். இட்லி சாம்பார் கிடைக்குமா இங்கேருந்து. வட இந்தியாவுக்கு ஒருத்தர் ஒரு மிஷினரியாக போனார். போகும்போது என்ன பண்ணான்னா, துணி கொண்டு போனாரோ இல்லையோ ஒரு 10 கிலோ சன்ஃப்ளவர் ஆயில் வாங்கிட்டு போனார். ஏன்னா அங்கே போனால் எது கிடைக்காதான், சன்ஃப்ளவர் ஆயில். அது தீர்ற வரைக்கும் இருந்தார். அப்புறம் அங்கே கடுகு எண்ணெய் வந்தது இல்லை. கர்த்தர் சொல்லிட்டார், நீ சென்னைக்கு போன்னு சொல்லிட்டார். வந்துட்டார். கர்த்தர் எப்போ ஒரு முறை போய் சொல்லியிருக்காரு. போன்னு சொன்னது பொய்யா இருக்கணும், இல்லை வான்னு சொன்னது பொய்யா இருக்கணும். ரெண்டில் ஏதோ ஒரு பொய். முதல்ல என்ன சொன்னார்னா, கர்த்தர் எனக்கு ஜார்க்கண்டை காட்டுறாருன்னு நிறைய சன்ஃப்ளவர் ஆயிலெலாம் வாங்கிட்டு போனார். ஏன்னா நமக்கு தான் எண்ணெயில் கூட வித்தியாசம் இருக்குது. நமக்கு ஒரு எண்ணெய் மாற்றிட்டா சாப்பிட மாட்டோம்ல. அது ஏன் கொடுமை. தலையணை மாற்றிட்டா தூக்கம் வர மாட்டேங்குது நிறைய பேருக்கு. தலையணையோட ஹைட்டு மாறிட்டா தூங்காத ஆள்லாம் நிறைய பேர் நம்மகிட்ட இருக்காங்க. கொஞ்சம் கூட எதையை நாம் இழக்க ஆயத்தம் இல்லை, எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளணும்னு மாத்திரம் எப்போதுமே ஆயத்தமாக இருக்கணும். ஆபிரகாம் ஒருவேளை இதை சூஸ் பண்ணியிருந்தால் வருவது கடினமாக இருந்திருக்கும். ஆனால் ஆபிரகாம் என்ன பண்ணி இதை சூஸ் பண்ணார் இல்லையா. இது வரைக்கும் வந்தார், இங்கே இருந்து விட்டார். இன்றைக்கி அநேகர் கீழ்ப்படுகிறோம், பாதி கீழ்ப்படுகிறோம். அழைப்பில் இன்றைக்கி அநேகர் நாம் கீழ்ப்படுகிறோம். எதுலன்னு சொன்னால் பாதி வரும், அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் நாமாக. உங்களுக்கு நல்ல உதாரணம், இயேசு பிறந்தபோது கிழக்கிழோட நட்சத்திரத்தை பார்த்தாங்கல்ல, பார்த்தாங்களா? ஞானிகள், அவங்களுக்கு பேர் என்ன பேர், ஞானிகள். ஞானிகள் பார்த்தாங்கல்ல. எது வரைக்கும் ஒழுங்காக வந்தாங்க, எருசலேம் வரைக்கும் ஒழுங்காக வந்தாங்க. யூரியாவுக்குள்ளே வந்தவனவருக்கு என்ன தோணுச்சது, நட்சத்திரம் யாருடைய நட்சத்திரம், ராஜாவோட நட்சத்திரம். ராஜா எங்கே தான் பிறப்பார், அரண்மனையில் தான் பிறப்பார். தேவையில்லாத வேலை தானே. இதுவரைக்கும் நட்சத்திரத்தை பார்த்து வந்தவன் இன்னும் நட்சத்திரத்தை பார்த்தானே போகணும். நான் அடிக்கடி யோசிப்பேன், 4 நற்செய்தி இருக்கு இல்லையா. நற்செய்திகளுக்கு தமிழில் மத்திய எழுதின சுவிசேஷம் இருக்கும். ஆனால் ஆங்கிலத்தில் பார்த்துருக்கீங்களா, காஸ்பல் அக்கார்டிங் டு சென்ட் மேத்யூ, காஸ்பல் அக்கார்டிங் டு சென்ட் மார்க், அப்படி தான். அதாவது அக்கார்டிங் என்றால் அதுவே காஸ்பல் அல்ல, இவங்க பார்வையில் அது, இவங்களுடைய அக்கௌண்ட்டில் அது, அப்படி தான் இருக்கும். ஆனால் இன்னும் 4 நற்செய்தி இருக்குது. காஸ்பல் அக்கார்டிங் டு த கிராஸ், புல் இருக்குல்ல. என்னங்க புல் இருக்குதான்னு கேட்டேன், இப்படி பார்க்குறீங்கன்னு. புல் இருக்குல்ல, புல் கூட நற்செய்தி சொல்லிச்சுல, சொல்லிச்சா? எப்படி சொல்லிச்சு? அந்த மேய்ப்பர்களுக்கு சொன்னாங்க தூதர்கள், நீ போ என்ன பண்ணு, ஆமாம், பிள்ளையை துணிகளிலே சுற்றி எங்கே கிடச்சிருப்பாங்க, முன்னணையில். முன்னணை என்பது என்னன்னு சொன்னால் குதிரைகளுக்கு, குறிப்பாக கோவேரி கிழவி குதிரைகளுக்கு புல்லை கீழே போடக்கூடாது. அதோட வாய் ஹைட்டில் ஒரு பாக்ஸ் வச்சுருப்பாங்க, அதுக்கு பேர் மேஞ்சர். இதாக இருக்குது, இப்படி ஒரு பாக்ஸ் இருக்கும், அதுக்கு முன்னாடி, அது வாய்க்கு முன்னாடி இருக்கும். இதில் தான் புல்லை போட்டு வைப்பாங்க. அது அப்படி நின்றுட்டே தான் சாப்பிடும். இந்த ஹார்ஸ் வேகன்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இந்த ஹார்ஸ் வேகன்லாம் பார்த்தீங்கன்னா அந்த குதிரையோட ஹைட்லேயே என்ன இருக்கும், வாய்க்கிட்டேயே ஒரு பெட்டி இருக்கும், அதுக்கு பேர் தான் மேஞ்சர். இதுக்கு பேர் மேஞ்சர். முன்னணைன்னு போட்டிருக்கு, புல்லணை அல்ல. நம்ம பாட்டெலாம் பாடுறோம்ல, புல்லணைன்னு பாடுறோம், புல்லணை அல்ல. அதுக்கு பேர் என்ன பேர், முன், ஏன்னா முன்னாடி இருக்கக்கூடிய அணை, ஆனால் தான் முன்னணை. ஆங்கிலத்துக்கு பேர் என்ன பேர்னா மேஞ்சர். மேனேஜர் அல்ல, மேஞ்சர். மேஞ்சர் என்றால் புல் போடுற பெட்டி. என்ன அடையாளம் கொடுக்கப்பட்டது அவங்களுக்கு, நீங்கள் போங்க, பிள்ளையை துணிகளை சுற்றி எங்கே போட்டிருப்பாங்க, முன்னணையில் கடத்திருப்பாங்க. ஏன்னா முன்னணையில் யாரும் குழந்தைய கடத்த மாட்டாங்க. ஸோ அப்படின்னா யார் நற்செய்தி சொல்கிறாங்க, இயேசு பிறந்தது யார் சொல்கிறாங்க, புல்லு கூட சொல்லியிருக்குது. ஞானிகள் வந்தாங்களே, அவங்களுக்கு நற்செய்தி யார் சொன்னது, காஸ்பல் அக்கார்டிங் டு த ஸ்டார்ஸ். யார், நட்சத்திரத்தை பார்த்தானே ஒரு ராஜா பிறந்திருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அப்போது புல்லும் கர்த்தருடைய வருகையை அறிவிக்க முடியும், நட்சத்திரமும் கர்த்தருடைய வருகையை அறிவிக்க முடியும். அதே போல் தூதர்கள் வந்து சொன்னாங்கல்ல, சொன்னாங்களா? லூக்கா 2:10 வாசிக்கிறோம். பரமசேனை தோன்றி என்ன பண்ணிட்டு, தாவீதின் ஊரில் உங்களுக்கு ஒரு ரட்சகர் பிறந்திருக்கிறார். காஸ்பல் அக்கார்டிங் டு த ஏஞ்சல்ஸ். 4வது என்ன தெரியுங்களா, இந்த புல் பெட்டியில் பார்த்துட்டு போனாங்களே ஷெப்பர்ட்ஸ், அவங்களும் போய் தாங்கள் கண்டதெல்லாம் போய் சொன்னாங்கல்ல, காஸ்பல் அக்கார்டிங் டு த ஷெப்பர்ட்ஸ்.
அதனால் நற்செய்தி என்பது நம்மளால 4 பேர் மாத்திரமல்ல, அது அக்கார்டிங் டு மேத்யூ, லுக். அதே போல் காஸ்பல் அக்கார்டிங் டு த கிராஸ், காஸ்பல் அக்கார்டிங் டு த ஸ்டார்ஸ், காஸ்பல் அக்கார்டிங் டு த ஏஞ்சல்ஸ், காஸ்பல் அக்கார்டிங் டு த ஷெப்பர்ட்ஸ். எத்தனை பேர் சொன்னாங்களே. இந்த என்ன தெரியுங்களா விசேஷம்? இதில் மேய்ப்பனுக்கு என்ன சொல்லப்பட்டது? புல்லை பார்த்து தெரிஞ்சுக்கோ. அவன் எங்கே இடறி போனானா? இடறி போகலை. ஞானிக்கு என்ன சொல்லப்பட்டது? நட்சத்திரத்தை பார்த்துப்போ. ஞானிக்கு தான் பைத்தியம் பிடிச்சிச்சு. இடையனுக்கு என்ன செய்யலை? அவன் மடையன் தான், ஆனால் அவனுக்கு மடையன் ஆகலை. புல்லை பார்த்தே கண்டுபிடிச்சிட்டான், இதுதான் குழந்தை, இதுதான் இயேசு. யார்கிட்டையுமே கேட்கலல்ல. அவங்க பாட்டுக்கு போனான், பெத்லகேம் போனான், பார்த்தா மேஞ்சலில் எந்த குழந்தை கிடக்கு பாடுறா, அதான் கண்டுபிடிச்சிட்டான் ஈஸியாக. ஆனால் அந்த ஞானி நட்சத்திரத்தை பார்த்து வந்தானே, ஒரு குறிப்பிட்ட தூரம் வந்த பிறகு அவனால் என்ன செய்ய முடியலை. ஆனால் தான் எப்போதுமே உலக ஸ்நேகம், இந்த உலக ஞானம் இருக்குது, அது என்னென்னா தேவனுக்கு அது பைத்தியமாக தெரியும். இந்த ஞானிகளை ஏன் கர்த்தர் பைத்தியங்களாக மாற்றுகிறார் என்றால், இந்த உலக ஞானம் இருந்தால் என்ன ஆகும் தெரியுங்களா? கொஞ்ச நேரம் வசனத்தை பண்பிட்டு வருவோம், அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் தெரியுங்களா? நம்ம அறிவு வேலை செய்யாங்க. ஆபிரகாமுக்கும் அதுதான். இங்கே இருந்து அழைத்த போது உடனே கீழ்ப்படிஞ்சு இங்கே வர வந்துட்டார். இங்கே வந்த பிறகு தேவன் காண்பிக்கிற இடம் வரைக்கும் அவர் வர முடியலைல்ல. அப்படின்னா அவர் முதலாவது அழைப்புக்கு கீழ்ப்படியலை. இப்போ 2வது அழைப்பு இருக்குங்க. ஆதியாகமம் 12:1-7 வரை ஆபிரகாமுக்கு கிடைத்த 2வது அழைப்பு. ஆபிரகாமுக்கு 2வது அழைப்பு கிடைத்தது. ஆனால் அநேகருக்கு 2வது அழைப்பு கிடைக்காது. கர்த்தர் திரும்ப திரும்ப கூப்பிடுவார் நினச்சி பார்த்தது ஆபிரகாம் கூப்பிட்டார்ல. இன்னும் சொல்லப்போனால் பேதுருவுக்கு 3 அழைப்பு. ஆபிரகாமுக்கு 2 அழைப்பு. என்ன? பேதுருவுக்கு வாசிங்களேன், யோவான் 1ஆம் அதிகாரம், யோவான் 1ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம் வாசிங்க. பின்பு அவனை இயேசுவினிடத்தில் கூட்டிக் கொண்டு வந்தான். பின்பு அவனை இயேசுவினிடத்தில் யார்? அந்திரேயா போயிட்டு பேதுருவை தன் ஆண்டவர் அவர் சந்தித்த அந்த இரட்சகரை நோக்கி கூட்டிட்டு வராரு. இயேசு அவனை பார்த்து, நீ யோனாவின் மகனாகிய சீமோன், நீ என்னவா இருக்கிற? கடற்கரை மணலை போன்று உறுதியற்றவனாய் இருக்கிறாய். நீ கேபா எண்ணப்படுவாய் என்றார். உன்னை கற்பாரையை போல மாற்றப் போகிறேன். இயேசு அவனுடைய முதல் அழைப்பு என்ன தெரியுங்களா? He was Simon. சைமன் கடந்த முறை உங்களுக்கு சொன்னேன். சைமன் என்றால் சோல்ஸ் ஆஃப் தி சீ, கடற்கரை மணல். பேதுரு கேபா என்றால் என்ன? கற்பாறை. இவர் என்ன சொல்றார்? நீ இப்போ எப்படி இருக்கிற, ஒரு நிலைமை எப்படி இருக்குது? கடற்கரை மணலை போல இருக்கிறாய். இவன் என்னவா மாற்ற போகிறேன்? கற்பாறையாக மாற்றப் போகிறேன்னு சொன்னாலும் இது அழைப்பின் நேரம். யோவான் 21:15 வாசிங்க. யோவான் 21:15. அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே. கவனிச்சிங்களா? இதுவரைக்கும் சீமோன் பேதுருவா மாறல. 1ஆம் அதிகாரம் 42ஆம் சொன்னார், நீ யாரா இருக்கிற? கேபா, சீமோனாக இருக்கிறாய், நீ இனிமேல் கேபா என அழைக்கப்படுவாய். 3.5 வருஷம் தாண்டி போச்சுது, இன்னும் என்னவா மாறல? மணலும் மணலாக இருக்க தவிர பாறையாக மாறல. அதான் இயேசு அப்படின்னா அழைத்த நோக்கம் நிறைவேறல பாருங்க. இயேசு என்ன சொன்னார்? நீ இப்போது யோனாவின் குமாரனாகிய சீமோ, நீ என்னவா மாற போற? கேபாஸ், யூ ஆர் கோயிங் டு பிகம் a rock. ஆனால் என்ன தெரியுங்களா? 3.5 ஆண்டுகள் இயேசுவோடு நடந்தும் கூட, இன்னும் சொல்ல போனால் உன் மேலே தான் என் சபையை கட்டுவேன்னு கூட இந்த கல்லை பற்றி சொன்னார். அப்படி இருந்தும் அந்த கல் என்னவா மாறல? கல்லாக மாறவில்லை, இன்னும் என்னவா தான் இருக்குது. ஏன் தெரியுங்களா? அந்த அழைப்பை விட்டதினால். வழக்கமாக பேதுருவை பற்றி பிரசங்கம் எழுத சொல்லுவாங்க தெரியுங்களா? அவர் அபிஷேகத்துக்கு முன்னாடி தான் அவர் அப்படி இருந்தார், அப்படி இப்படி ஆசோலேஷன் இருந்தது. ஆனால் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் பரிசுத்தாவி வந்தவொடனே எழுந்து நின்று பிரசங்கித்தார் இல்லையா? ஆனாலும் மாறல, ஆனாலும் மாறவில்லை. ஏன் தெரியுங்களா? கலாத்தியர் 2ஆம் அதிகாரம், கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. தரித்திரரை நினைத்துக் கொள்ளும்படிக்கு சொன்னார்கள். அப்படி செய்யும்படி அதற்கு முன்னமே நானும் கருத்துள்ளவனாய் இருந்தேன். மேலும் பேதுரு அந்தியோகியாவுக்கு வந்தபோது, மேலும் பேதுரு ஏற்கனவே பவுல் அந்தியோகியால இருக்கிறாரு. இங்கே யார் வருகிறார்? பேதுரு வராரு. வந்தபோது, மேலும் பேதுரு அந்தியோகியாவுக்கு வந்தபோது அவன் மேல் குற்றம் சுமந்ததினால். பேதுரு மேல் என்ன சுமருகிறது? குற்றம் சுமருகிறது. எந்த பேதுரு? கடற்கரை மண்டலம் கற்பாறையாக மாறிட்டார். நம்ம பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கோமே, பெந்தகோஸ்தே நாளில் பரிசுத்தா வந்து பேதுரு முழுவதும் மாறிவிட்டான்னு சொல்லி நிறைய பிரசங்கம் பண்ணுறாங்க. இல்லை என்பதற்கு இது ஒரு நல்ல உதாரணம். கலாத்தியா பரிசுத்த பவுல் அந்தியோகியா பட்டணத்தில் இருக்கிறாரு. பேதுருவும் அந்த இடத்துக்கு வருகிறார். வந்தபோது யார் மேலே குற்றம் சுமருகிறது? பேதுரு மேலே குற்றம் சுமருது. என்ன குற்றம்? வாசிங்கம்மா.
நான் முகமுகமாய் அவனோடு எதிர்த்தேன். எப்படி எனில், யாக்கோபினிடத்திலிருந்து சிலர் வருகிறதற்கு முன்னே அவன் புறஜாதியாருடனே சாப்பிட்டான். பேதுரு என்ன பண்றாரு? அந்தியோகியா வந்து புறஜாதி மக்களோடு சாப்பிட்டு கொண்டு இருக்கிறார். அவர்கள் வந்தபோதோ எருசலேமிலிருந்து ஆள் வந்தவன என்ன பண்றாரு? விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு பயந்து விலகி பிரிந்தான். இவரா மாறிட்டாருன்றீங்க? இவரா மாறிட்டாருன்னு நினைக்கிறீங்க? அப்படின்னா பிரச்சனை வராத வரைக்கும் இவர் மாறிட்டார் மாதிரி தெரிகிறார். எருசலேமிலிருந்து யூத மார்க்கத்தை சார்ந்த கிறிஸ்தவ என்ன சொல்றான்? எப்படி நீ விருத்த சேதனம் உணவு சாப்பிடலாம்னு சொன்ன போது என்ன பண்றாரு? அப்படியே பல்ட்டி அடிச்சுட்டா பாருங்க. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் அவருக்கு என்ன காட்டப்பட்டது? ஒரு துப்பட்டி காட்டப்பட்டது. எல்லா விலங்குகளும் அதில் காட்டப்பட்டது. ஊர்வன பரப்பரை எல்லாம் இருந்தது. சொன்ன ஆண்டவரே, இந்த தீட்டானதை நான் சாப்பிட்டதில்லை. கர்த்தர் சொன்னார், அடித்து புசி என்று திரும்ப திரும்ப அவருக்கு சொல்லப்பட்டதில்லை. அதுக்கு அர்த்தம் என்ன? புறவனத்து மக்களோடு நீ இணைய வேண்டும் என்று கர்த்தர் தரிசனம் கொடுத்தார்ல. தரிசனம் பெற்று தானே கொர்நேலிய வீட்டுக்கு போனார். அப்போ கூட மாறல பாருங்களேன். அப்படியானால் மாறிவிட்டார் என்று நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறோம். ஏன் மாறல தெரியுங்களா? அந்த முதல் அழைப்பில் பரிசுத்த பேதுரு நிலைத்திருந்தால், யோவான் 1:42 வாசித்தோமே, இயேசு சொல்கிறார், நீ சீமோன், ஆனால் நீ என்னவா மாறப்போகிற? பேதுருவாய் மாறப்போகிறான்னு சொன்னாரே தவிர என்ன ஆகலை? அந்த முதல் அழைப்பில் அவர் உறுதியாக நிற்காததுனால அவர் மாற்றப்படவில்லை, மீன் பிடிக்க போயிட்டார். யோவான் 1ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம், ஃபர்ஸ்ட் காலிங் ஆஃப் பீட்டர். லூக்கா 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்க. லூக்கா 5:10. சீமோனுக்கு கூட்டாளிகளான செபதேவின் குமாரராகிய யாக்கோவும் யோவானும் அந்தபடியே பிரமித்தார்கள். அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய் என்றார். முதல் காலிங்ல இயேசு பேதுருக்கு என்ன தெரியுங்களா? அவன் மாற்றப்படுவது. முதல் காலிங் என்ன? சீமோன் பேதுருவாக மாற்றப்படுவது. அதாவது பலவீனமான ஒருவன் பலவானாய் மாற்றப்படுவது முதல் அழைப்பு. ஆனால் அந்த அழைப்பில் அவங்க ரொம்ப ஸ்டிக் ஆன் பண்ணிட்டு இருக்கல. என்ன பண்ணாங்க? மறுபடியும் மீன் பிடிக்க போயிட்டாங்க. லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் இயேசுவை மறுபடியும் சந்திக்கிறார். சந்தித்து என்ன பண்ணுறாரு? இது முதல் உன்னை யாரா மாற்ற போகிறேன்? மனுஷனை பிடிக்கிறவன் ஆக்குவேன். ஸோ செகண்ட் காலிங். முதல் காலிங் என்ன? ஸ்டெபிலிட்டி. முதல்ல அவனுக்கு கொடுத்த ஊழியம் என்ன? உறுதியான ஒரு ஊழியம். ரெண்டாவது அழைப்பு அவர் கொடுக்க, ஐ வில் மேக் யூ ஃபிஷர்ஸ் ஆஃப் மேன், இன்டர்நேஷனல் மினிஸ்ட்ரி, ஒரு பரந்த ஊழியம். ஆனால் 21ஆம் அதிகாரம், யோவான் 21ஆம் அதிகாரம், யோவான் 21:17 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இயேசு பேதுருவுக்கு கொடுக்கிற மூன்றாவது அழைப்பு. மூன்றாவது அழைப்பு என்ன அழைப்பு? இவர்கள் எல்லாரிலும் எனில் அதிகமாய் அன்பு கூறுகிறாயா? பரிசுத்த பேதுரு என்ன சொன்னார்? ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன். இயேசு என்ன சொன்னா தெரியுங்களா? நீ என்னுடைய ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. கவனிச்சு பார்த்தீங்கன்னா முதலாவது அழைப்பில் அவருக்கு என்ன கிடைத்தது? குணாதிசயம் மாற்றப்பட்டிருக்க வேண்டும். அந்த அழைப்பில் பின்னாடி போனதுனால என்ன ஆகலை? அவர் முழுமையாக மாற்றப்படவில்லை. சாதாரணமாக யோசித்து பாருங்களேன். பரிசுத்த பவுல் இயேசு வாழ்ந்தபோது பார்த்தாரா நேர? பவுலுக்கும் இயேசுவுக்கு நேரடியான தொடர்பு உண்டுமா? இயேசு வாழ்ந்தபோது இல்லை, அவர் பார்த்ததே இல்லை. எப்போ தான் பார்த்தாரு? தமஸ்குக்கு போகும்போது தரிசனத்தில் தான் பார்த்தாரே தவிர நேரடி இயேசு மாம்சத்தில் வாழ்ந்தபோது பார்க்கல. ஆனால் பரிசுத்த பேதுரு 3.5 ஆண்டுகள் இயேசுவோடு வாழ்ந்திருக்காருல்ல மாம்சத்தில். இந்த புதிய ஏற்பாட்டில் அவர் எழுதுனது 2 குட்டி நிருபம் தானே. ஆனால் பரிசுத்த பவுல் எடுத்துக்கொள்ளுங்க, 13 புத்தகங்களுக்கு மேலே பாசிட்டிவாக எழுதியிருக்கிறாரு. ஏன் தெரியுங்களா? அந்த குணாதிசயம் பவுல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த முதல் அழைப்பில் கடைசி வரைக்கும் உறுதியாக நின்றவர். தமஸ்கு சாலையில் அவர் கீழே விழுந்தார். நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான் தான், வா, நான் உன்னை என்ன பண்ணுவேன்? ராஜாக்களுக்கும் பிரபுக்களுக்கும் சுவிசேஷம் அழைக்கிறேன் என்று சொன்னார். அவர் அன்றைக்கு புறப்பட்டு வந்தார். என்ன தெரியுங்களா? அந்த கழுத்திலிருந்து இந்த தலை கலண்டு போகிற வரைக்கும் பவுல் என்ன செய்யலை? நோ டர்னிங் பேக், பின்னாடி தெரியும். ஏன்னா அந்த முதல் அழைப்பில் உறுதியாய் நின்ற அந்த மகத்துவம். முதல் அழைப்பில் பேதுரு உறுதியாய் நின்றிருந்தால் அவர் கற்பாறையாக முழுவதும் மாற்றப்பட்டிருப்பார். ரெண்டாவதாக அழைப்பில் உறுதியாக நிலைத்திருந்தால் அவர் மனிதர்களை பிடிக்கிறவர்களாக, அதாவது ஃபிஷர்ஸ் ஆஃப் மென். நம்ம எல்லாருக்கும் தெரியும், பூமியினுடைய பரப்பில் 1 மடங்கு தான் தரை, 2 மடங்கு தண்ணீர். தேவன் அவரை அழைத்த ஊழியம் அதற்கு அந்த 2/3 மினிஸ்ட்ரிக்கு. ஆனால் அவர் கீழ்ப்படியாமல் போனதுனால 3வது அழைப்பு என்ன கொடுக்கப்பட்டது? அந்த 1/3க்கு மாற்றப்பட்டது. பாருங்க, உன்னை என்னவா செய்ய போகிறேன்? ஆடு குட்டிகளை மேய்க்கிறவனாக. ஆடு குட்டி தண்ணியில் மேய்க்க முடியாதுல்ல.
அப்படின்னா உலகத்தினுடைய 2/3 மினிஸ்ட்ரியை கர்த்தர் அவருக்கு கொடுத்த போது அந்த அழைப்புக்கு கீழ்ப்படியாதனால 1/3 மாறி போச்சு பாருங்க. ஊழியம் மட்டுப்படுகிறது. முதல்ல கேரக்டர் சேஞ்ச், அதில் பீட்டர் ஃபெயில்டு. அடுத்தது he called to be a fishers of men, மீன்களை பிடிக்கிறவனாய் மாற்றப்பட வேண்டும். ஸோ அதுலேயும் அவர் தோற்றார். அப்புறம் அந்த வர வர லிமிட் ஆகிட்டே வருது பாருங்களேன் ஊழியம். நம்ம எல்லாரும் சொல்லுகிறோம் நீதிமான் 7 முறை விழுந்தாலும் எழுந்திருப்பான் கர்த்தருடைய கிருபை. ஆனால் ஒவ்வொரு முறை விழும்போது நாம் நஷ்டப்படுகிறோம். ஒவ்வொரு விழும்போது பல்லு காணாமல் போயிடல, கை காணாமல் போயிடல. அப்படியானால் அழைப்பில் உறுதியாய் நிற்காவிட்டால் என்ன வேண்டும்? இந்த அழைப்பின் பயணத்தில், இந்த பணியின் பயணத்தில் முக்கியமாக கற்றுக்கொள்ள பாடம் என்ன? முதலாவது அழைப்பில் நிலைத்து நிற்க கற்றுக்கொள்ள வேண்டும். கற்றுக்கொள்ளாவிட்டால் இழப்புகள் நமக்கு தான், கர்த்தருக்கு அல்ல. திரும்ப திரும்ப ஒரு சிலரை கர்த்தரை அழைப்பதில்லை. யாரோ ஒருத்தருக்கு தான் அந்த வாய்ப்பு கிடைக்குது. பரிசுத்த பேதுருவுக்கு 3 முறை அழைத்திருக்கிறார். எல்லாருக்கும் இந்த அழைப்பு திரும்ப திரும்ப கிடைப்பது இல்லை. ஒருவேளை அப்படி திரும்ப கிடைத்தாலும் என்ன இருக்காதுங்களா? மேன்மை இருக்காது. நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரம் 6 முதல் 9 வசனங்களை நாம், அதில் பாராக்கை கர்த்தர் அழைத்து சொல்லுகிறார், நீ ஜனங்களை தெரிந்து கொண்டு போய் எதிரி அரசனோடு யுத்தம் செய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனால் இவர் கர்த்தருடைய அழைப்பை பெற்று என்ன பண்ணுறாரு? உட்கார்ந்துருக்கிறார். அழைப்பை ஏற்றுக்கொண்டவர் போகலை. கர்த்தர் தெபோராளோடு பேசுகிறார், நீ பாராக்கை அழைத்து சொல். அவள் அவனை அனுப்பி அவனை கேட்கிறாள், கர்த்தர் உன்னோடு சொன்னதில்லையா? அவர் சொன்னார் தான், ஆனால் நீங்கள் வந்தால் நான் கூட போகிறேன். சிஸ்டர் நீங்கள் வந்தீங்கன்னா நான் போகிறேன் சிஸ்டர். உன்னை சிஸ்டர் பேசுகிறாங்க பாருங்க வாசிங்கம்மா. அதற்கு அவள், நான் உன்னோட கூட நிச்சயமாய் வருவேன். வரேன்ப்பா. ஏன்னா கர்த்தர் அவங்கள்ட்ட பேசியிருக்காங்கல்ல, அதனால கர்த்தர் எங்கிட்ட பேசியிருக்காரு, நான் வருகிறேன். ஆனாலும் நீ போகிற பிரயாணத்தில் உண்டாகிற மேன்மை உனக்கு கிடையாது. உனக்கு இல்லடா. இழந்து போன நிறைய பரிசுத்தவான்கள், நிறைய போன தேவ மனிதர்கள் கர்த்தர் பேசுகிறார். யாரோ வந்து சபை கட்டு கூட வரலங்கிறதுக்காக போகாம உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படியே கூட 4 பேரை சேர்த்துட்டு போனால் கர்த்தர் சொல்லுகிறார், அந்த மகிமை யாருக்கு இல்லை? உனக்கு கிடையாது. கர்த்தர் அதை ஒரு ஸ்திரீக்கு கொடுத்து விட்டார். யாருக்கு? தெபோராளுக்கு இல்லை, யாகேலுக்கு. இவன் யாரு? பாராக். அந்த அம்மா பேர் என்ன பேரு? ஜாயல். பாராக் என்ற என்ன தெரியுங்களா? மின்னல், லைட்னிங். பாராக் என்ற பேருக்கு அர்த்தம் என்ன? லைட்னிங், மின்னல். ஜோயல் என்றால் தெரியுங்களா? மவுண்டன் ஷீப். தமிழில் வரையாடு. வரை என்றால் மலை. கர்த்தர் யாபீனையும் அவனுடைய தளபதியாகிய சிசராவையும் தோற்கடிக்க கர்த்தர் யாரை தெரிந்து கொண்டார்? மின்னலை தெரிந்து கொண்டார். ஆனால் அந்த மின்னல் என்ன செய்ய மாட்டேங்குது? போக மாட்டேன்னா கர்த்தர் இன்னொரு மின்னல் அனுப்பல, ஒரு ஆட்டுக்குட்டி அனுப்பிட்டார் பாருங்க. ஒரு மின்னலை கொண்டு செய்கிற வேலையை ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டும் கர்த்தர் செய்வார். அதான் முதல்ல சொன்னேன். கர்த்தர் இன்னைக்கு யார் வேண்டாம்? மின்னல்கள் வேண்டாம், கீழ்ப்படுகிற ஆட்டுக்குட்டிகள் போதும். பிகாஸ் இஸ் an able God. He needs only available persons. யோசித்து பாருங்க, இவனுக்கு பேசியும் போகல, இவ பேசாமல் எழுந்து போனா பாருங்க. கர்த்தர் இவள்கிட்ட பேசாம கூடாத வாசல் நின்றுட்டு இருக்கிறான். சிசேரா உளுந்தடிச்சு ஓடி வரான், தோற்று போய் தாகத்தோடு ஓடி வருகிறான். வந்தோன்னு என்ன பண்ணா, நாங்கள் வந்து யாருக்கும் சொல்லாதம்மா. ஏன்னா அவங்களுக்குள்ள அந்த யாபீனுக்கும் இந்த இவனுடைய கணவன் என்ன இருக்குது? தொடர்பு இருக்கிறதாக என்ன பண்ணுறான்? வந்து பாதுகாப்பாக இருந்து ஒழிக்க விரும்புகிறான். அவன் கேட்டான், தாகத்துக்கு தான் கேட்டான். அந்த அம்மா என்ன பண்ணாங்க? உடனே தண்ணீரை கேட்டான், பாலை கொடுத்தான். நல்ல கவனிங்க, கேட்டதை மாத்திரம் கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் நம்புங்க, கேட்காததையும் சேர்த்து கொடுக்குறான்னா கொஞ்சம் சந்தேகத்தோட பாருங்க. அவன் கேட்டது தண்ணி, இவன் என்ன பண்ணா? பாலை கொடுத்தாளாம். பைத்தியக்காரன் அப்போ வரை யோசிக்க வேண்டாம். அது கூட எப்படி கொடுக்க? ராஜாக்கள் கிண்ணியில் வெண்ணையும் சேர்த்து கொடுத்தாலாம். பிரித்தலாம். பாலை மாத்திரம் கொடுக்கல, வெண்ணெய் கொடுத்தாலாம், வெண்ணையும் சேர்த்து எதில் கொடுத்தாலும் ராஜாக்கள். அதாவது ரொம்ப ஒரு ராயல் ரிசப்ஷன் அவனுக்கு. நீ தளபதி இல்லை, குடிப்பா. இவ்வளவு கொடுக்குறான்னு என்ன அர்த்தம்? பின்னாடி தொழிலாளியும் சுத்தியும் கையில் வச்சிருக்கிறான். அதாவது பெண்கள் இவ்வளோ பலசாலிகளான்னு கேட்டிங்கன்னா நமக்கு தெரியும், நல்லாவே தெரியும் இல்லையா? பெண்கள் பலசாலிகள் தான். யார் பலவீனமானவன்னு சொன்னாங்க? சும்மா நான் இங்கே உங்களை பார்த்து பேசல, இங்கே பார்த்து பேசிகிட்டு இருக்கிறேன். நான் எங்கள் டீமோடு பேசிகிட்டு இருக்கிறேன். நான் பெண்கள் பலவீனர்கள் யாராவது சொன்னால் தயவுசெய்து நம்பிடாதீங்க. யோசித்து பாருங்க. அந்த ஸ்லெட்ஜி அவன் எடுத்து தொழிலாளியின் சுத்தி என்பது ஸ்லெட்ஜி ஹேமர். ஆமாம், ரொம்ப பெருசு இருக்குது. 2 pounds 5 pounds ஹேமர் இருக்குது. ஸ்லெட்ஜி ஹேமர்னா 2 கையில் தான் தூக்கணும். இந்த வெல்டிங் ஷாப்லாம் வச்சு அடிக்கிறான் தெரியுங்களா?
சம்மட்டி, அதான் அவர் தான் தொழிலாளியின் சுத்தின்னு போட்டிருக்குது. அதை இந்த கில்லாடி பாருங்களேன். இப்போ நமக்கெல்லாம் இந்த ஷாமியானா போடுறான் தெரியுங்களா, பார்த்துருக்கேன். அந்த ஆணி மழை அடிக்கிறான் பார்த்தீங்களா, ஒரு கையில் அடிக்க மாட்டேன், 2 கையில் தான் அடிப்பான், அப்புறம் கீழே போகும் இல்லையா. இவன் கில்லாடி பாருங்க, ஒரு கையில் ஹேமர், ஒரு கையில் அந்த கூடாரம் முளையை எடுத்துருக்கா பாருங்க. அதை அவன் தலையில் வச்சு என்ன பண்ணுறான், ஒத்த கையில் வாங்கி அடிக்கிறான்னா எவ்வளோ பலம் பாருங்க அவளுக்கு. ஒரு ஆட்டுக்குட்டி அதை செய்ய முடியுமா? மின்னல் செய்ய முடியாததை அவள் செய்யறது அவள் அல்ல, செய்ய வைத்தது கர்த்தர். அதான் முக்கியம். ஏன்னா God is an able God, he can use anybody. சொல்லுவாங்களே உலகத்தில், வல்லவனுக்கு சர்வ வல்லவருக்கு ஒன்று வேண்டாம், புல்லு வேண்டாம், ஒன்றுமே வேண்டாம் அவருக்கு. ஏன்னா ஒன்றும் இல்லாமல் எல்லாத்தையும் உருவாக்குறவர்ல. வல்லவனுக்கு தான் புல் வேண்டும், இவர் சர்வ வல்லவர், இவருக்கு ஒன்றுமே வேண்டாம். அந்த அளவுக்கு மகத்துவம் உள்ள ஆண்டவர். அதனால இந்த அழைப்பை திரும்ப திரும்ப கர்த்தர் அழைத்து ஒரு வேலைக்காக அழைக்கிறார். நாம் ஏதாவது ஒரு சாக்கு போக சொல்லிட்டு உட்கார்ந்துருக்கலாம். நீங்கள் வந்தால் நான் போவேன், அவர் வந்தால் நான் போவேன், இவர் சப்போர்ட் பண்ணாலும் நான் போவேன். அழைத்தது கர்த்தர், அவர் மேலே நமக்கு நம்பிக்கை வைக்க முடியலன்னு சொன்னால் எந்த மனிதன் வந்து உங்களை என்னையும் தேவரால் கூட போனாங்க, ஆனால் மகிமை யாருக்கு இல்லை? அவனுக்கு இல்லையே. அது யாருக்கு கொடுக்கப்பட்டது? எங்கேயோ ஒரு கூடாரத்தில் வாழ்கிற ஒரு பெண். கூடாரங்களில் இருக்கிறவர்களில் இந்த யாகல் எப்படிப்பட்டவள்? ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று வேற அவளை பற்றி சொல்லுது இல்லையா? காரணம் என்ன? அவள் கர்த்தர் கூப்பிட்டு செய்யலை, அவளாக தோன்றுகிற. இவன் கர்த்தருடைய எதிரி, தேவ ஜனங்களுடைய எதிரி, இவன் அழிக்கப்பட வேண்டிய என்ன பண்ணிட்டா? அவளுக்கு முடியுதோ முடியலையோ அந்த தொழிலாளியின் சுத்தியை கையில் தூக்கிட்டாங்கல்ல. மிக அற்புதமாக அந்த வீட்டில் வாசித்து பாருங்கள். நியாயவியல் 5ஆம் அதிகாரத்தில் தெபோராளுடைய பாடலை வாசித்து பாருங்கள். அதில் இந்த சும்மா சேசாரை அடித்த உடனே செத்து போயிடல. இந்த வசனத்தை கொஞ்சம் வாசிங்களேன். நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம், சரி 24ஆம் வசனத்தை வாசிங்க. ஸ்திரீகளுக்குள்ளே தண்ணீரை கேட்டான். எதை கொடுத்தா? தண்ணீரை கேட்டதுக்கு பாலை கொடுக்குறா. அடுத்தது என்ன பண்றா? பால் மாத்திரம் கொடுக்கல, கூட என்ன பண்றா? பட்டரும் சேர்த்து கொடுக்குறா. அடுத்து வாசிங்க. அவ என்ன பண்றான்னா, அந்த கிண்ணத்தை பிடிக்கிற அளவுக்கு பலவீனமான கைகள் தான், ஆனால் அதே நேரத்தில் சுத்தியில பிடிக்கிற பலமுள்ள கைகளும் அவளுக்கு இருந்திருக்கு. என்ன பண்ணுறா? பெண்களை எப்போதுமே பலவீனமானவர்கள் என்று சொல்லவும் கூடாது, நினைக்கவும் கூடாது. பெண்களை உற்சாகப்படுத்தணும். ஒன்று தெரியுங்களா? ஆண்கள் ஊழியம் செய்கிறார்கள், பெண்கள் கூட உதவி செய்தால் தான் ஊழியம் வளரும். என்ன நல்லா யோசித்து பாருங்கள். வெற்றி பெற்ற எந்த போதகர் வேணால் எடுத்து பாருங்கள். பின்னாடி இப்போ இது முதுகெலும்பாக கர்த்தர் இருக்கிறார், அது அஸ்திபாரம். இந்த முதுகெலும்பாக நிற்கிறது யார் தெரியுங்களா? ஊழியக்காரமாக தான். ஏன்னா நம்ம பண்ணுற எல்லா ஏடா கூடத்துக்கும் திட்டு வாங்குறது அவங்க தான். சரியா? நம்ம ஏதாவது ஒன்று ரொம்ப தாராள் பொறுப்பாக வாயை விட்டு வந்துடுவோம், அப்போ கொடுக்க மாட்டோம்ல. என்ன சொல்லாதுங்களா? பாஸ்டர் நல்லவர் தான், அது பேய் ஒன்று இருக்குல்ல, அதான் சொல்லியிருக்கோம், எனக்கு தெரியும், அந்த பாஸ்டமாக தான் கொடுக்கக்கூடாது. திட்டு வாங்குறது அந்த மாதிரி தான். நான் எப்போதுமே சொல்லுவேன், நான் மரம் என்றால் என் மனைவி வேறு. வெளியே தெரிவது மரம் தான், அது ஃப்ரூட் வெளியே தெரியும். ரூட் வெளியே தெரிஞ்சால் மரத்துக்கு கேடு. ஆனால் தான் அவங்க என்ன செய்வதில்லை, கிளைப்பில்லை. வேர் சரியாக, வேர் பரிசுத்தமாக இருந்தால் தான் கிளைகளும் பரிசுத்தமாக இருக்குன்னு ரோமர் 11 வாசிக்கிறோம். அதனால் அவங்க சரியாக இருந்தால் தான். நான் எப்போதுமே சொல்லுவேன், எந்த வீட்டில் எந்த சபையில் பெண்கள் அழுகிறான்னா ஜெபித்து அழுவதில்லை, பாரத்தோடு மனம் கசந்து அழுறாங்களோ அது அந்த சபைக்கும் குடும்பத்துக்கும் சாபம். குடும்பத்தில் பெண்கள் அழக்கூடாது. பெண்கள்கிட்ட சிரிச்சுக்கிட்டே கலகலன்னு இருக்கிறது தான் பெண்கள். சரியா? சில ஊசி மூஞ்செல்லாம் இருக்குது வீட்லேயும், அதெல்லாம் ஒன்றும் பண்ண விதிவிலக்கு எல்லாத்துலேயும் உண்டு. சரியா? ஆனால் பொதுவாக பெண்கள் என்றால் யார் தெரியுங்களா? கொஞ்சம் கலகலப்பு. ஆம்பளைன்னா எப்படி இருக்கணும்? கொஞ்சம் 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 அமைதியாக இருக்கணும், கொஞ்சம் ஜென்டிலாக அப்படி ஒரு மாதிரி பட்டும் படாமலும். ஆனால் திருட்டு வேலையெல்லாம் உள்ளே இருக்கும், ஆனால் பட்டும் படாமலும் அப்படி ஜென்டிலாக போகிறது தான் ஆண். பெண் அப்படி இல்லை, இன்னசென்டாக என்ன பண்ணுவா தெரியுங்களா? ஏதாவது வாயை விட்டுட்டு அப்புறம் ஏண்டி அறிவு இருக்குதா உனக்கு, அந்த மாதிரி தெரியும், உனக்கு இல்லாததை எனக்கு சொல்கிறேன்னு நினச்சிக்காது. ஆனால் என்ன பண்ணாது, வெளியே காட்டிக்காது. பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜென்டிலாக. ரொம்ப யோசித்து பாருங்களேன். சமைப்பது அவங்க சாப்பிட்றதுக்கு இல்லை, சரிங்களா? எல்லாம் அவனுக்கு வயிற்றுலையும் வாயிலையும் போட்டுட்டு அவனுக்கு டப்பாவில் வேற போட்டு அனுப்பிட்டு மிச்சம் மீதி இருக்கிற பானையை கழுவுறதுக்கு தான் பெண்கள். உங்களுக்கு தெரியும் தானே, அநேக பெண்கள் காலையில் சாப்பிட்றதே கிடையாது. இருந்ததில்லை, நிறைய வீட்டில் இல்லை. ஏன்னா மொத்தத்தையும் அதுவும் கொஞ்சம் நல்லா இருந்துன்னு வச்சிங்களேன், ஒன்றத்தையும் மீதி வைக்க மாட்டான். ஏதாவது கொஞ்சம் மூஞ்சில் அடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா ரொம்ப தியாகமாக விட்டு போவான். நீயே சாப்பிட்டுக்கோ, எதுக்கு அத்தனா அவருக்கு உள்ளே போகலைன்னு அர்த்தம். போனால் எவன் மீதி வைக்கிறான். பெண்கள் மிக மிக, அதாவது ஆசீர்வாதம், ஏற்ற துணைன்னு கற்று சொன்னது என்னன்னா சரியான வார்த்தை தான் அது, ஹெல்ப் மேட்ஸ். ஆனால் இன்றைக்கி திருமணமும் உறவுகள் என்ன ஆச்சு தெரியுங்களா? சுமையாக எண்ணப்படுகிற ஒரு காலத்தில் வாழ்கிறோம். திருமணம் என்பது உண்மையிலேயே பாரங்களை பகிர்ந்து கொள்கிற ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு. இன்னும் சொல்லப்போனால் மனுஷனுக்கு தேவன் உருவாக்கின முதலாவது அமைப்பு என்ன தெரியுங்களா? திருமணம் தான். மனிதன் தனிமையாக இருப்பது நல்லது,
நல்லது நல்லது நல்லதுன்னு கண்டார். 1ஆம் நாள் வெளிச்சத்தை உண்டாக்கினார், நல்லதென்று கண்டார். 2ஆம் நாள் ஆகாய உரிவின் நல்லதென்று கண்டார். கணித விருட்சங்கள் நல்லதென்று கண்டார். சூரியன் சந்திரன் நல்லதென்று கண்டார். பறவைகள் விலங்குகள் நல்லதுன்னு கண்டார். மனுஷனை படைச்சாரு, போனா போட்டு நல்லதுன்னு சொன்னார். ஆனால் பின்னாடி மனிதன் தனிமையாக இருப்பது நல்லது, குட் 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 குட்னு சொல்லி கடைசியில் வெரி குட்னார் எல்லாத்தையும் பார்த்துட்டு. ஆனால் பேட் என்று சொன்ன முதலாவது என்ன தெரியுங்களா பைபிளில்? தனிமையாக இருப்பது நல்லது. ஆனால் இன்றைக்கி என்ன தெரியுங்களா? தனிமையாக இருப்பது தான் நல்லதுன்னு நிறைய பேர் திருமணம் பண்ண வந்துட்டான். திருமணம் பண்ணாதவன் இல்லை, திருமணம் பண்ணாதவன் திருமணம் பண்ண நல்லதுன்னு நினச்சானா உருப்பட்டுருவான் அவன். திருமணம் பண்ணின பிறகு தான் புத்தி வருது. திருமணம் பண்ணாமல் தான் நல்லா ஓடி ஓடி ஊழியம் பண்ணியிருப்பேனே, ஊர் ஊராக ஓடி உருப்படாமல் போயிட்டுருப்போம் கல்யாணம் பண்ணாமல் இருந்திருந்தா. கர்த்தருக்கு எல்லாத்துக்கும் தெரியும் எங்கே பிரேக் போடணும், எங்கே நங்கூரம் போடணும் கர்த்தருக்கு தெரியும். அதனால் திருமணம் என்பது சாபம் அல்ல, அது ஒரு சிறந்த ஆசீர்வாதம். சரி போகட்டும். இந்த பெண் என்ன பண்ணுறாங்க? 26ஆம் வசனம் வாசிங்க. தன் கையால் ஆணியையும் சிசராவை அடித்தாள். என்ன தெரியுங்களா? தூரத்தில் நின்று கவன் எடுத்து தாவீது அடித்தது எளிது, கிட்ட போய் தலையில் அடிக்கிறது ரொம்ப கஷ்டம். என்ன பண்ணுறா தெரியுங்களா? ரொம்ப அற்புதமான ஆங்கிலத்தை படித்து பார்த்தீங்கன்னா, எப்ரேமில் படித்து எங்கே அடித்தா தெரியுங்களா? இங்கே இல்லை, இங்கே சாஞ்சி படுத்துருக்குறான் இல்லையா? எங்கே அடித்தானா நெட்டி போட்டு எஸ்கேப்பே ஆகக்கூடாது. இந்த இடத்துல டெம்பிள், அந்த ஆங்கிலம் பார்த்தீங்கன்னா டெம்பிள்னு போட்டிருக்கோம். இந்த இடம், இந்த இடத்துல அடித்து இங்கே வந்துட்டு தரைக்குள்ளே உருவ போச்சு. எப்படி அடிச்சிருப்பான்னு யோசிச்சு பாருங்களேன். அவன் படுத்து கிடக்கிறான்னு, அவன் ஒன்றும் போதையில் இல்லை, பால் தான் குடிச்சிருக்கிறான். டயர்டில் தூங்கி போயிட்டான், ஆயாசமாக தூங்கி போகிறான்னு போட்டிருக்குது. படுத்துருக்கிறான். என்ன பண்ணுறா தெரியுங்களா? இந்த இடத்த செலக்ட் பண்ணுறான். இங்கே அடித்து அது எங்கே போய் தெரியுங்களா? இங்கே வந்து தரைக்குள்ளே போயிடுச்சு. உருவ அடித்தான்னு போட்டிருக்கு இல்லையா? அடுத்த வசனத்தை வாசிங்க. அவனுடைய போராட்டத்தை பாருங்க. என்ன பண்ணுறான்? அவள் கால் அருகே என்ன பண்ண? அடித்த உடனே எழுந்திருப்பான்ல. ஆமாவா? வச்சு அடித்த உடனே சும்மா இருப்பானா? இந்த இன்ஸ்டிங்க்ட் என்ன பண்ண தெரியுங்களா? உள்ளவன் இருக்கு இல்லையா? அடிப்பட்ட உடனே தூங்கிட்டு தான் இருக்கான். என்ன பண்ணுவான்? இவள் ட்ரை டு கெட் அப். அவன் எழுந்து, அதுதான் அந்த போராட்டத்தை தான் அந்த வசனம் சொல்லுகிறது. என்ன தெரியுங்களா? அவள் கால் அருகே அவன் மடங்கி, முதல்ல என்ன பண்ண? முதல்ல விழுந்து கிடந்தான், அப்புறம் விழுந்தான், அவன் எழுந்துக்கான். ஸோ ஒரு பெரிய ஸ்ட்ரகிள் நடக்குது அங்கே, போராடுகிறான், அவன் எழுந்திருக்கிறான். அதான் ஃபைட் டு ஃபினிஷ், ஒரே அடி. அவன் திருப்பி எழுந்துக்க ட்ரை பண்ணுறான். அவன் ஒரு பெரிய தளபதி இல்லை, சாமானியமான ஆளா, ஒரு குட் ஃபார் நதிங் ஃபெலோ இல்லை, இஸ் எ ட்ரெயின்டு ஆர்மி மேன். என்ன பண்ணுறான்? அடித்த உடனே என்ன பண்ணுறான்? ட்ரைங் டு கெட் அப். ஆனால் அவள் அடித்த அடி என்ன சரிங்களா? எங்கே அடித்தான மகனை அங்கேயே ஃப்ளாட் ஆகும், அவ்வளோதான். அவன் அசைய முடியலை. யார் இது? ஒரு ஆட்டுக்குட்டி. இது மின்னல் செய்திருக்கணும் இந்த வேலையை. மின்னல் ஒத்துக்கொள்ளாவிட்டால் கர்த்தர் யாரை கொண்டு செய்வார்? ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு கூட செய்வார். அதனால் நான் தான், என்னை விட்டா பேரல்ல, உன்னை விட கொம்பெல்லாம் கர்த்தர் வச்சிருக்கிறார். நான் விட்டுட்டேன்னா யார் ஆகும்? புதன்கிழமை நான் பைபிள் ஸ்டடிக்கு வரலன்னா நீங்கள் வருவீங்க, என்னை விட இன்னும் நல்ல கிருபை உள்ள ஆள் வருவார். சரியா? நாங்கள் நிற்பதுக்கு உங்களுக்கு நஷ்டம் தான். ஆக்சுவலாக நான் போயிட்டேன்னு வச்சிங்களேன், என்னை விட இன்னும் கிருபை உள்ள ஆளை வந்து கொண்டு வருவார். ஒரு தனிப்பட்ட மனிதனை நம்பி எந்த ஊழியமும் கிடையாது. தனிப்பட்ட ஒருவன் நம்பி தேவனுடைய ராஜ்யம் இல்லை. நான் பயன்பட்டால் எனக்கு லாபம், அவ்வளவுதான். நான் கர்த்தருக்கு விட்டு கொடுத்தால், இணங்கி கொடுத்தால் எனக்கு பிரயோஜனமே தவிர கர்த்தருக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லை. கர்த்தருக்கு இதை விட மகத்துவமான ஆட்கள் கிடைப்பாங்க, ஒன்றும் மாற்றவே முடியாது. அது மாறாத ஒரு சட்டம். சரி போகட்டும், நாம் அடுத்த கருத்துக்குள்ளே போயிடலாம். என்ன ஆகும்? அப்படி கிடைத்தாலும் என்ன ஆகுது தெரியுங்களா? மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த பாராக்குக்கு செகண்ட் சான்ஸ் கிடைச்சது. கர்த்தர் அவனோடு பேசினார், அவன் போகலை. தெபோராள் மூலமாக கர்த்தர் பேசுகிறார், அப்பவும் போகலை. பாருங்க, அவன் என்ன சொல்கிறான்? நீங்கள் வந்தால் நான் போகிறேன். அவன் சொன்னா நான் வரேன். கண்டிப்பாக கர்த்தர் அவளோடு பேசி இருக்கிறார், நான் வருகிறேன். ஆனால் நீ போகிற இடத்துல உனக்கு அந்த மேன்மை உனக்கு இல்லை, கர்த்தர் ஒரு பெண்ணுக்கு கொடுத்து விட்டார். அப்படின்னா செகண்ட் காலிங் வந்து கூட இவனுக்கு பிரயோஜனம் இல்லை. பாருங்க, எவ்வளோ கொஞ்சம் பாருங்க. ஆபிரகாம் முதல் அழைப்பை இழந்தார், ரெண்டாவது அழைப்பை இழக்கிறார். ரெண்டாவது அழைப்பில் கர்த்தர் பேசுகிறார்ல, பேசுனால 3 இழப்புகள் நாம் கவனித்தோம். ஒன்று என்ன? அழைப்பின் மேன்மை போச்சு. அழைக்கப்பட்ட ஒரு ஆபிரகாம், ஆனால் வேதம் என்ன சொல்லுது? ஆதியாகமம் 11:31 தேராக என்ன அழைச்சிட்டு வந்த மாதிரி போட்டிருக்கோம். ரெண்டாவது என்ன போச்சுது? தகப்பனை இழக்கிறான். அழைக்கப்படாத தகப்பன் உள்ள நுழைச்சதுனால நுழைக்கப்பட்டவன் இழந்து போகிறான். மூணாவது என்ன தெரியுங்களா? அவனுடைய பயணம் பாதியில் நின்று போச்சு. அப்போ ரெண்டாவது அழைப்பு வந்தால் கூட என்னதான்? நஷ்டம்தான். பேதுருவுக்கு நான் சொன்னேன் 3 அழைப்புகள். முதல் அழைப்பு என்ன? ஸ்டெபிலிட்டி. நீ சீமோனாக இருக்கிறாய், கற்பாறையாக மாற்றப்பட இருக்கிறாய். ஆனால் என்ன பண்ணிட்டார்? அவனோட மீன் பிடிக்க போயிட்டார். திரும்ப கர்த்தர் கடற்கரைக்கே போய் திரும்ப அழைக்கிறார்.
3 ஆண்டுகள் கூட இருந்தார். மறுபடியும் பின்மாற்றத்துக்குள்ளே போனார். கர்த்தர் என்ன பண்ணார்? ஊழியத்தை லிமிட் பண்ணுறாரு பாருங்க. முதல்ல ஸ்டெபிலிட்டி, ரெண்டாவது என்ன ஃபிஷர்மேன், மூணாவது என்ன ஷெப்பர்ட். ஷெப்பர்டிங் த ஃப்ளாக் என்பது அதை காட்டிலும் ஒரு குறைந்த எண்ணிக்கையில் அளவு சொல்லப்போனால் மினிஸ்ட்ரி லிமிட் ஆகுது. ஆனால் பாராக் மாதிரி ஆளுக்கு 2வது அழைப்பு கிடைத்த ஒன்றுமே கிடைக்கல பாருங்க. அவனுக்கு ஒரு அழைப்பு அவன் அசட்டை செய்தான். தெபோராள் மூலம் 2வது அழைப்பு வந்தபோது அவர் அசட்டை செய்தனால என்ன சரிங்களா, அந்த மேன்மை எதுவுமே கிடைக்காம போச்சு பாருங்க. வெற்றி பெற்றானே தவிர அந்த வெற்றியில் யாருக்கு பங்கு இல்லை? பாராக்குக்கு பங்கு இல்லையே. நீங்கள் யோசிக்க வேண்டிய ஒன்று. கர்த்தர் நம்மை ஒரு வேலைக்காக அழைத்திருக்கிறார். நாம் தள்ளிக்கொண்டே போவோமானால் வருத்தப்பட வேண்டிய ஒரு நாள் வரும். வருத்தப்படும் போது நம்ம தலையை தாண்டி போயிடும் பிரச்சனை. பாராக்கு யாகேலுக்கு கர்த்தர் அதை கொடுப்பேன்னு சொன்ன பிறகு பாராக்கு என்ன செய்ய முடியாது? அழுதாலும் தேடினாலும் புரண்டாலும் ஏசா மாதிரி திரும்பி வராது. போனது தானே தவிர திரும்பி அது வருவதற்கு வாய்ப்பில்லை. இன்னொரு கருத்தை நான் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். என்ன ஆகும்னா, அழைப்பை தள்ளி போட்டால் என்ன ஆகும் அப்படின்னா, கர்த்தர் என்ன நோக்கத்தை அழைத்தாரோ அது மட்டுப்பட்டு கொண்டே வரும். யோனா 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க. யோனா 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி தர்சீசுக்கு ஓடி போகும்படி எழுந்து. யோனா தன்னுடைய முதல் அழைப்பை இழக்கிறார். கர்த்தர் அவருக்கு முதல் அழைப்பு சொன்ன, எழுந்து மகாநகரமா நினைவுக்கு போ, அங்கே போய் என்ன பண்ணு, அவளுக்கு விரோதமாக பிரசங்கி அவருடைய அக்கிரமம் பரலோகத்தை வந்து எட்டினது. 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க. அவர் அழைப்பை விட்டு கர்த்தர் அனுப்பின பணியை விட்டு வேறு திசையில் போனதுனால கர்த்தர் மறுபடியும் பழைய இடத்துக்கு கொண்டு வருகிறார். உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அவர் ட்ராவல் பண்ண இடம் எவ்வளோ ஞாபகம் இருக்குதா? யோனா ட்ராவல் பண்ணுறது மைண்டில் யாருக்கு இருக்குதா, கவனத்தில் இருக்குதா? அது வேதத்தை நாம் போதிக்கிறவர்கள், அதனால் வேதத்தை ஒரு ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங்கோடு கற்றுக்கொண்டால். குறிப்பாக சொல்லுவேன், வசனத்தை படிக்கும்போது பின்னாடி ஒரு மேப் இருக்குது தெரியுங்களா, அதை அப்பப்போ ரெஃபர் பண்ணிங்க. சரியா? எவ்வளோ தூரம் போயிருப்பாருன்னு கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்த்தீங்கன்னா என் புத்தி கேட்டலை, ஆச்சரியமாக இருக்குது. அது யோனா போன தூரம் இருக்குது. இது என்ன இஸ்ரவேல். சரியா? யோனாடு கர்த்தர் பேசுகிறார். யோனா எங்கே போனார்? யோப்பா அங்கே இருக்குது. ஜோப்பா இதுதான் ஹாபர். சரியா? இது என்ன? யோப்பா. போயிட்டு என்ன பண்ணுறாரு? தர்ஷீஸ் இங்கே இருக்குது. சரியா? இங்கே போகணும், இவருடைய எய்ம். ஆனால் கர்த்தர் சொன்ன நினைவே எங்கே இருக்குது? நினைவே எங்கே இருக்குதுன்னா இங்கே இருக்குது. ஆக்சுவலாக இந்த மேப்பை சின்னதாக பார்த்தீங்கன்னா இது இல்லையா? ஸோ நினைவே எங்கே இருக்குன்னு வச்சிங்களேன், இது ஃபுல்லாக ஈஜிப்ட். இது இங்கே என்ன இருக்குது? ஒரு பெரிய கண்டம், எகிப்து கண்டம் இருக்குல்ல, எகிப்து இருக்குல்ல, இருக்குதா? கொஞ்சம் நம்புங்க, இது எகிப்து தான். சரியா? ஏன்னா அண்டா குண்டா மாதிரி இருக்குதுன்னு பார்க்காதீங்க, இது ஈஜிப்ட் தான். சரி, இவர் எங்கே? யோப்பா இங்கே இருக்குன்னு வச்சிங்களேன். இவர் எங்கே போகணும்? இங்கே போகணும். ஆனால் என்ன பண்ணுறான்? இட் ட்ராவல் டுவர்ட்ஸ் இங்கே போகிறான், தர்ஷீஸ் போகிறான் இல்லையா? சார் வழியில் கர்த்தர் மடக்கிட்டார். மடக்கி தண்ணிக்குள்ளே தூக்கி போட்டாங்கல்ல, ஒரு மீன் சாப்பிட்டுட்டு இங்கே சாப்பிட்டுதுன்னு வச்சிங்களேன். எங்கே போகணும்? இது எப்படி வந்திருக்கும்? இது தரை மார்க்கம். எப்படி வரணும் தெரியுங்களா? இப்படி சுற்றிட்டு ஆப்ரிக்காவை சுற்றிட்டு இங்கே வந்து அரேபியன் கல்ஃபில் அங்கே இருக்குது. இங்கே வந்து இங்கே என்ன வருதுன்னா, இது யூப்ரடிஸ் ரிவர், இது டைக்ரிஸ். இது ரெண்டும் வந்து இந்த கடலில் கலக்குது. என்ன பண்ணால் இங்கே வந்து இந்த கடல் வழியாக நுழைஞ்சி நதி வழியாக போய் மீன் இங்கே வந்து கக்கியிருக்கும். சரியா? ஏன்னா நினைவே எங்கே இருக்குது? நினைவே எங்கே இருக்குதுன்னு சொன்னால் இது கடல் அல்ல, நதி ஓரத்தில் இருக்குது. டைக்ரிஸ் நதிக்கரையில் கட்டப்பட்ட நகரம் அது. வந்திருக்குது. அதுதான் ஆச்சரியம். இந்த முகத்வாரத்துலேருந்து ஆழம். இது வந்து பெரிய ரிவர், சாதாரணமான ரிவர் அல்ல, ஒரு பெரிய வேல். அதாவது எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 50-60 டன் இருக்கணும் அந்த மீன். அவ்வளோ வெயிட் இருந்தால் தான் ஒரு மனுஷன் உள்ளே இருக்கிற அளவுக்கு அதுக்கு வயிறு இருக்க முடியும். ஒரு மனுஷன் உள்ளே முழுங்குறாங்க இல்லையா, அந்த அளவுக்கு இருக்கணும்னு சொன்னால் ஒரு 30-40 டன்ஸ் இருக்கணும் அந்த வெயிட். இப்போ நம்ம கடற்கரையில் வந்து ஒதுங்குது இல்லை, பார்த்துருக்கீங்களா? கடற்கரையில் ஒதுங்குறதே 10 டன் 20 டன்ன்றான ராட்சச மீன் வந்துட்டுன்னு சொல்கிறானே. இது நதிக்குள்ளே போயிருக்குது. ஏன்னா நதி வந்து சாதாரண நதி அல்ல. இது யூப்ரடிஸ் டைக்ரிஸ்லாம் வந்து ஜீவ நதிகள் மாத்திரம் மிகப்பெரிய நதிகள். ஆர்கியாலஜி படித்து பார்த்தீங்கன்னா நினைவுகள்லாம் கண்டிப்பாக படிக்க வேண்டியது. அதில் அந்த நகரத்தினுடைய அமைப்பு இருக்கிற மகா பயங்கரம். ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, இந்த டைக்ரிஸ் நதி இருக்கிறதுனால இது பொங்கித்தான் அந்த நினைவே நகரத்தை அழித்ததே டைக்ரிஸ் நதி தான். அவ்வளோ பெரிய நதி, ஒரு நகரத்தை அழிக்கிற அளவுக்கு அந்த நதி இருந்திருக்குது. சுனாமிலாம் அன்னைக்கு வரல. சரியா? சரி, இங்கே இருக்கிற மீன் 3 நாளில் இவ்வளோ தூரம் சுற்றி வந்திருக்கு பாருங்க. பிரைஸ் தி லார்ட். இமேஜின் பண்ணவே முடியல.
நானும் என் கொசு மூளையை கசக்கி தான் பார்க்குறேன். எவ்வளோ ஸ்பீடில் தான் வந்திருக்கும் அந்த மீன். 3 நாட்களுக்குள்ள என் உலகத்தில் அன்னைக்கு வந்து என்ன அட்வான்ஸ் வழியில் வந்தால் கூட போயிருக்க முடியாது 3 நாளில். அது இப்படி போயிருந்தா 600 மைல்ஸ் தான். அவன் போக வேண்டிய தூரம் எவ்வளோன்னா, இவன் இங்கே போயிருந்தா 600 மைல். அதனால் இப்படி போனால் மோர் தென் 4000 மைலுக்கு மேலே ஒரு கண்டத்தை சுற்றி வரணுமே. இது ஈஜிப்ட், ஆப்பிரிக்கா கண்டம் முழுவதையும் சுற்றி கீழே வந்து இங்கே வர முடியாது. ஏன்னா இங்கெல்லாம் வந்து நாடுகள் இருக்குது. இங்கே வந்து இதெல்லாம் அரேபியன் கண்ட்ரிஸ், இதெல்லாம் தாண்டி வந்து இங்கே வரணும். இது வந்து பாபிலோன், இது அசீரியா, இது சீரியா. இந்த நாடெல்லாம் சீரியா. இது எங்கே வருதுன்னா, இதை கடந்து நினைவைக்கு போக வேண்டியவன் எங்கே வந்து இங்கே வரணும். ஆக்சுவலாக இங்கேருந்து இங்கே வந்திருக்கணும். ஆனால் இவன் எங்கே வந்தாந்துறீங்களா, இப்படி போனார். இங்கே கத்தை பிடிச்சி தண்ணியில் போட்டு இப்படி சுற்றி கொண்டு வராரு மீனை வச்சு. அப்படின்னா இவ்வளோ பாடுபட்டு கொண்டு வந்தார். இங்கே இருக்கும்போது என்ன சொன்னார், 1-2 சொன்னது இங்கே, 1-2 எங்கே சொன்னார், யோனா 1-2 எங்கே சொன்னார், நீ மகாநகரமாகிய நினிவேக்கு போ. ஜோப்பால் இருக்கார் இவர். சரி, இதுதான் துறைமுகப்பட்டினம், இப்போ இவருடைய கேபிட்டல் சிட்டி தான். டெல் அபீவ்னு சொல்கிறாங்களே, அந்த யோப்பா தான். சரி, இங்கேருந்து என்ன செய்யணும், அவர் இப்படி தான் ட்ராவல் பண்ணணும், தரை மார்க்கமாக போகணும். இவருக்கு போக விருப்பம் இல்லாமல் தண்ணீர் மார்க்கமாக போனார். கத்தர் பிடிச்சி போட்ட போது இதை காட்டிலும் அநேக மடங்கு, ஒரு 30-40 மடங்கு அதிக தூரத்தை மீன் வயிற்றுக்குள்ளே எவ்வளோ கஷ்டம், அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வரும்போது உள்ளே என்ன பாடுபட்டுருப்பான்னு தெரில. நல்ல காலம் ஒரு தேவ மனுஷன் சொல்கிறாரு, அந்த மீன் வழியில் ஏதாவது சாப்பிட்ருந்தேன்னா யோனா கரைஞ்சே போயிட்டுருப்பானா, ஜீரணம் ஆகிட்டுருப்பானா. அதனால் மீன் என்ன பண்ணிச்சான், வாயை மூடிட்டே ட்ராவல் பண்ணியிருக்குமா அவ்வளோ தூரம். ஏன்னா உள்ளே ஏதாவது சாப்பிட்டுன்னு வச்சிங்களேன், சாப்பிடும்போது உள்ளே இருக்கணும்னு சேர்ந்து ஜீரணம் ஆகிடுவானே. அதனால் மீன் என்ன பண்ணுது, வாயை மூடிட்டு தான் ட்ராவல் பண்ணியிருக்கணுமா, சாப்பிடாமல் 3 நாள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக எப்படி வந்ததோ. ஆனால் தான் நிறைவே சொல்கிறான், இது கதைன்னு சொல்கிறதுக்கு காரணமே இதுதான் காரணம். இப்படி போகிறது எப்படியா அவ்வளோ தூரத்து 3 நாளில் எப்படி இந்த மீன் வந்திருக்க முடியும்? வந்தது மீனா கர்த்தரா? வைத்தலாம் வந்தது மீன் இல்லையே, வர வைத்தவர் கர்த்தர் இல்லை. ஒரு யாகையில் பயன்படுத்த முடிஞ்சவருக்கு ஒரு மீனை பயன்படுத்த முடியாதா? கழுதையை பேச வைத்தவருக்கு ஒரு மீனை கொண்டு வர முடியாதா என்ன? சர்ப்பம் பேசிச்சிருக்கேன் அன்றைக்கி, பேச முடியும், வர முடியும். அப்படின்னா கொஞ்சம் வேறதை என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங்கோடு படிச்சிங்கன்னா. இப்போ கொஞ்சம் யோசித்து பாருங்கள், யோனாவுக்கு கர்த்தர் இங்கே பேசுகிறார். என்ன பேசுகிற, 1-2 வாசிங்க, 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க. நீ எழுந்து நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி, அவளுடைய அக்கிரமம் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். கர்த்தர் சொல்லிட்டாரு, போய் பிரசங்கின்னு சொன்னாரே தவிர எதை பிரசங்கின்னு சொல்லல பாருங்க. அவருக்கு கர்த்தர் அவருக்கு என்ன சொன்னாரு, நீ போய் பிரசங்கி. அதுக்கு அர்த்தம் என்ன சொன்னா, முதலாம் அழைப்பில் யோனாவுக்கு கிடைத்த கிருபை என்ன தெரியுங்களா, யோனா போய் எதை சொல்லி இருந்தாலும் அது கர்த்தருடைய வார்த்தையாக இருந்திருக்கும். கர்த்தர் என்ன சொல்றாரு, நீ போய் அந்த நகரத்துக்கு விரோதமாக பிரசங்கி, அவ்வளோ. அதாவது அவனுக்கு ஃப்ரீடம் ஆஃப் ப்ரீச்சிங். முதல் அழைப்பில் அந்த யோனாவுக்கு இருந்து என்ன தெரியுங்களா, அவன் எதை பிரசங்கித்தாலும் அது எப்படி ஆகிட்டு இருக்கும், கர்த்தர் ஆமேன்னு சொல்லியிருப்பார். ஏன்னா கர்த்தர் சொல்ல, நீ போய் பிரசங்கி, அவ்வளோதான், நோ லிமிட் அட் ஆல். 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க. மீன் வயிற்றுல மாட்டி கொண்டு கரையில் கக்கின போது கர்த்தர் பேசுகிறார். 3:2 மகாநகரமாகிய நினிவேக்கு போய் நான் உனக்கு கற்பிக்கும் வார்த்தையை அதற்கு விரோதமாய் பிரசங்கி என்றார். பிரசங்கிது வந்து மாற்றத்தை பார்த்தீங்களா? அங்கே என்ன இருந்தது, ஃப்ரீடம் ஆஃப் ப்ரீச்சிங், பட் ஹியர் லிமிட்டட் ப்ரீச்சிங். இனிமேல் யோனா எது சொன்னாலும் கர்த்தருடைய வார்த்தை ஆகாது. கர்த்தர் சொன்ன வார்த்தையை சொன்னாதான் கர்த்தருடைய வார்த்தையாக இருக்கும். அப்படின்னா எது இழந்து போனால் தெரியுங்களா, எனக்கு நாம் இன்றைக்கு முதல் அழைத்த அழைப்பை கர்த்தர் என்ன நோக்கத்தில் அழைத்தாரோ அதை நாம் கொஞ்சம் தயங்கிட்டு இருப்போம், இல்லை காலதாமதம் செய்கிறோம், இல்லைன்னா வேறு பக்கத்தில் ட்ராவல் பண்ணால் என்ன ஆகும்னா, த ஃப்ரீடம் ஆஃப் ப்ரீச்சிங் வில் பி லிமிட்டட். கர்த்தர் நமக்கு முதல்ல என்ன பண்ணார், ஒரு அன்லிமிட்டட் ப்ரீச்சிங். யூ கேன் ப்ரீச் எனிதிங் அண்ட் இட் வில் பி கவுண்டட் ஆஸ் த ப்ரீச்சிங் ஆஃப் காட். அதான் ஃபர்ஸ்ட் காலிங் யோனாவோடது. ஆனால் இப்போ என்ன தெரியுங்களா, காட் இஸ் லிமிட்டிங் த ப்ரீச்சிங் ஃப்ரீடம். கர்த்தர் இப்போ என்ன சொல்கிறாரு, இனிமேல் ஒன்றும் நம்ப முடியாது, நான் என்ன சொல்கிறேனோ அதை மாத்திரம் நீ பிரசங்கம் பண்ணணும். போச்சுதா? எவ்வளோ பெரிய அவன் அதுன்னு கர்த்தர் வாயாகவே அவன் எண்ணப்பட்டிருப்பான். ஆனால் இப்போ என்ன போய் தெரியுங்களா, அந்த பிரசங்கம் பண்ணக்கூடிய மதிப்பு குறைஞ்சி போயிடுச்சுல்ல. எதனால தெரியுங்களா, அந்த கமிஷன் கர்த்தர் கொடுத்த வேலையை ஒழுங்காக செய்யலைன்னா இப்படி தான் ஆகும். இன்னும் ஒன்றை சுட்டி காட்டுகிறேன். எரேமியா 18ஆம் அதிகாரம், எரேமியா 18ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிங்க. அப்படியே நான் குயவன் வீட்டிற்கு போனேன். அப்படியே நான் எரேமியா குயவன் வீட்டுக்கு போகிறார். இதோ அவன் திரிகையினாலே வணைந்து கொண்டிருந்தான். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், இந்த குயவனின் வீடு தான் பின்னாடி குயவனின் நிலம் என்று சொல்லப்படுது இல்லையா. யூதாஸ் அந்த ரத்த நிலத்தை வாங்கல, இந்த இடம் தான் பின்னாடி வேத பண்டிதர்களை கணிப்பது தான். எரேமியா 18ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் எரேமியாவே குயவன் வீட்டுக்கு போன்னு சொன்னார் இல்லையா. ஸோ பாட்டர்ஸ் ஃபீல்டு, அது குயவனுடைய நிலம். அங்கே தான் போய் ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டார். பின்னாடி வேத பண்டிதர் கணிப்பு என்ன தெரியுங்களா, இந்த இடத்துக்கு தான் பின்னாடி காசு கொடுத்து என்ன பண்ணாங்க, அதை
அந்நியர்களே அடக்கம் பண்ணுவதற்காக வாங்கப்பட்ட ரத்த நிலம் சொல்லி இயேசுவோட கடிதமான இந்த நிலம் என்று தான் வேத பண்டித கணிப்பு. வாசிங்கம்மா. அப்படியே நான் குயவன் வீட்டிற்கு போனேன். இதோ அவன் திரிகையினாலே வணைந்து கொண்டிருந்தான். குயவன் வணைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேற பாண்டமாக வணைந்தான். கொஞ்சம் கவனிங்க. வழக்கமா நம்ம பிரசங்கம் பண்றது என்ன தெரியுங்களா? குயவன் மண்ணை பிசைந்து அந்த திரிகையில் வைத்து வணையும் போது மண்பாண்டம் அவன் கையில் கெட்டு போயிடல. ஏன் கெட்டு போயிட்டு? அது குயவனை கேட்க வேண்டிய கேள்வியில் எங்களை கேட்குறீங்களான்றீங்களா? ஏன் குயவன் அந்த திரிகையில் வணைந்து கொண்டிருக்காங்கல்ல, ஏன் கெட்டு போய்? நம்ம பிரசங்கர் நம்மளாம் பிரசங்கர் தானே, என்ன பிரசங்கம் பண்ணுவோன்னு சொல்லுங்களேன். வாயை திறக்க மாட்டேங்கிறீங்க ஐயா. வழக்கமான பிரசங்கம் பண்ண தெரியுங்களா? உள்ள சரியாக மிதிக்கப்படாத கற்கள் உள்ளது, ஃபாரின் பார்ட்டிகிள்ஸ் இருக்குது. அதனால் அது வணையும் போது என்ன ஆகும்? உடஞ்சி போயிடுச்சு. இதான பிரசங்கம் பண்ணுறாங்க. ஆனால் வசனம் அப்படி சொல்லலை. நம்ம மனுஷனுடைய கற்பனை அது. வசனம் என்ன சொல்லுது தெரியுங்களா? குயவன் யோசித்து பாருங்கள். திரிக்க அந்த வணைகிறானது யார்? கர்த்தர். அவள் சரியாக பேசாமல் எடுத்து வைப்பார். அப்படின்னா அவர் ஒழுங்கான ஆள் இல்லைன்னு அர்த்தம் ஆயிடுதில்ல? ஆமாவா? வணைந்து கொண்டிருக்கிறவர் குயவன் தான். அப்படி சொல்லார். இஸ்ரவேல் விட்டாரே அந்த குயவன் களிமண்ணுக்கு செய்வார், நான் உங்களுக்கு செய்யக்கூடாதுன்னு தானே கேட்குறேன். அப்போது குயவன் யார்? கர்த்தர் தானே. கர்த்தர் சரியாக பேசாமல் மண் எடுத்து வைப்பாரா? எதை போலன்னா, விதைக்கிறவன் ஒருவன் புறப்பட்டான். சில விதை எங்கே விழுந்தது? வழியருகே விழுந்தது. சில விதை எங்கே விழுந்தது? கற்பாறையில் விழுந்தது. சில விதை எங்கே விழுந்தது? முள்ளுக்கள். சில விதை எங்கே விழுந்தது? இதில் நமக்கு என்ன தெரியுது? விதைக்கிறவன் உருப்படாதவன் தெரியுது. பிரைஸ்தலம். விதைச்சதில் 75% வீணாக்கிட்டு போனான்னா விதைக்கிறதுக்கு லாய்க்கா? ஆனால் வசனம் சொல்லுது அது மனுஷகுமாரன்னு சொல்லுது. அது விதைப்பவர் யார்? யாரோ ஒரு டாம் டிக்கன் ஹரியில், யாரோ ஒரு குப்பங்கோவன் சாமி இல்லை, யார்? ஏசு. அப்படின்னு அவர் தப்பாக விதைப்பாரா? ஸோ அப்போ அதில் வேறு கருத்துல இருக்குது. ஆமாவா? அது வேறு கருத்துங்க. நம்ம சொல்கிற மாதிரி வழியில் போட்டார், இல்லை பாறையில் போட்டார், முள்ளுக்குள்ளே போட்டார் இல்லை. அதெல்லாம் வேறு அர்த்தங்கள். சரி, போகட்டும். இப்போ எனக்கு அதுக்கு நேரம் இல்லை. ஆனால் வந்துச்சு. அதே போல தான் குயவன் களிமண்ணை எடுத்து அந்த மாதிரி திரிகையில் வைக்கிறான். குயவன் பரம குயவன் ஆகிட்ட. சரியாக பேச நம்ம தானே பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கோம். உள்ள கட்டிகள் இருந்தது, கல் இருந்தது, அது உடஞ்சி போச்சு. அது அல்ல. இந்த களிமண் யார்? நீங்களும் நானும். இஸ்ரவேல் விட்டாரே குயவன் கையில் களிமண் இருப்பது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீங்க. அப்போ களிமண் யார்? நீங்களும் நானும் தான். இந்த களிமண்ணை பிசைந்ததெல்லாம் சரியாக தான் கர்த்தர் பிசைந்தார். இதை எந்த வடிவத்தில் ஒரு பாத்திரமாக செய்யணுங்கிற திட்டம் கர்த்தருக்கிறது. அந்த குயவனுக்கு என்ன இருக்குது? இஸ் காட் a plan, ஒரு மாஸ்டர் பிளான் ரிகார்டிங் திஸ் கிளே. இதை எடுத்து திரிகளை வச்சு அவனுடைய திட்டத்துக்கு வணையும் போது இந்த மண் ஒத்துக்கலை. இந்த மண் என்ன செய்யலை? எலாஸ்டிசிட்டி போதலை. இந்த மண்ணுக்கு விட்டு கொடுக்குற தன்மை என்ன செய்யலை? முழுமையாக இல்லாததுனால அவருடைய டிசைன் அப்படின்னா டப்புன்னு உடஞ்சி போச்சு. அப்போ யோசித்தார், ஆகா இந்த களிமண்ணுக்கு இந்த விஸ்டாண்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இல்லை. ஆகவே என்ன செய்வோம்? இந்த மண் எதுக்கு வசதியாக வருமோ அதுக்கேற்ற மாதிரி பிளானை மாற்றிட்டார். அவ்வளவுதான். நல்லா கவனிச்சிங்களா? அவர் தமது பார்வைக்கு திருத்தமாய் கண்டபடி வேறே பாண்டோன்னு போட்டிருக்குது. அப்படின்னா the master designer has a plan regarding you and me. உங்களுடைய ஊழியம் என்ன ஊழியம் இருக்குது? கர்த்தருக்கு என்ன இருக்குது? he has a special design. ஆனால் நாம் எந்த அளவுக்கு அதுக்கு விட்டு கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு தான் அது வரும். பரம குயவனுடைய திட்டம் எப்பவுமே பார்த்தீங்கன்னா, வீடு கட்டுறதுக்கு ஒரு வீட்டை கட்டினா வில் ஹேவ் அ பிளான் இல்லையா? எங்கிட்ட ஒரு பிளான் இருக்குது. வீட்டை கட்டுறவுடைய மேஸ்திரிட்ட ஒரு பிளான் இருக்குதுன்னு வச்சுங்களேன், என்னைக்காவது வீடு உருப்படுமா? அது அவன் செவரை வச்சா நான் இடிப்பேன், அங்கே இல்லைப்பா அங்கே செவரும்பேன். அதில் என் பிளானில் இப்படி தான், என் பிளானில் இப்படிலாம் இருக்குது. நமது ஊழியை குறித்து நமக்கு ஒரு பிளான் இருக்குது, கர்த்தருக்கு ஒரு பிளான் இருக்குது. நாம் இன்னைக்கு என்ன பண்ணுறோம் தெரியுங்களா? we want to stick on to our own plan and not according to the plan of God. தேவனுடைய திட்டத்தின்படி நாம் ஊழியம் செய்ய விரும்புவதில்லை. நம்ம ஊழியத்தை குறித்து நமக்கு ஒரு திட்டம் இருக்குது. we have a design. நாம் என்ன பண்ணுறோம்? இப்படித்தான் உடஞ்சி போயிடும் பாத்திரம். என்ன செய்யும்? the clay has to yield him. என்ன செய்யணும்? தன்னை விட்டு கொடுத்தால் மாத்திரமே தான் அந்த டிசைனுக்கு. இல்லைன்னா எல்லா மண்ணிலையும் எல்லா பாத்திரத்தையும் செய்ய முடியாது. சைனா கிளையில் செய்கிறத நம்ம ஒரு களிமண்ணில் செய்ய முடியுமா? முடியாது. அது சைனா கிளையில் தான் செய்ய முடியும். அப்படின்னா என்ன இருக்குது? ஒவ்வொரு மண்ணுக்கும் ஒரு தன்மை இருக்கிறது. அந்த மண்ணுக்கு தன்மை ஏற்றால் போல தான் குயவன் என்ன பண்ணுறான்? டிசைன் பண்ணுறான். ஒரு பிளான் மைண்டில் வச்சிருக்கிறாரு. அதன்படியே அவர் உருவாக்கும் போது நாம் விட்டு கொடுக்காவிட்டால்
என்ன வந்துறீங்களா, பிளானை மாற்றிடுவார் கர்த்தர். என்ன செய்வார்? ஒன்றும் பண்ண மாட்டார். யோனாவுக்கு பிரசங்கத்தை மாற்றினார். ஆனால் விட்டு கொடுக்காத களிமண்ணுக்கு என்ன பண்ணுவாங்க? திட்டத்தை மாற்றிடுவார். இது தேராது சொன்னால் வருத்தப்பட மாட்டீங்கன்னு நம்பி சொல்லுகிறேன். பாஸ்டர்ஸ் டோன்ட் ட்ரை டு பி அன் இவாஞ்சலிஸ்ட். போதகர்கள் ஒருபோதும் சுவிசேஷகனாக முயற்சி செய்யாதீங்க. ஏன்னா உங்கள் அழைப்பு பாஸ்டரல் மினிஸ்ட்ரினா யூ ஸ்டிக் ஆன் டு த மினிஸ்ட்ரி. என்னன்னா இவாஞ்சலிஸ்டாக போனால் நிறைய பேர் பழக்கம் கிடைக்கும், நிறைய அனுகூலங்கள் இருக்குது. எங்கே போனாலும் அவர் பேர் சொன்னால் உடனே தெரியும் அவருக்கு. ரெண்டாவது என்ன இருக்குது? எல்லா இடங்களிலும் போனால் நிறைய வரவேற்பு, நிறைய காணிக்கைகள். சபையோடு இருந்தால் 4 ரூபா கொடுக்கறதுக்கு 4 சோத்திரம் போட்டு 4 அல்லையிலையா போட்டு திட்டிட்டு போவான். கடைசியில் மனசுக்குள்ளே திட்டிட்டு போவான். நம்ம தான் கொடுத்தோம், அந்த ஆளாவது நம்ம மூஞ்சை பார்த்து வேணாம் ஜெபம் பண்ணி உங்ககிட்டே கொடுத்துக்கிறேன் எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லுவாரான்னு பார்ப்பான். ஆளு கொடுக்கும்போது என்ன சொல்லுவாங்க நினைப்பான் தெரியுங்களா? நம்ம கொடுப்பதை கொடுத்துருவோம், அவர் வாங்கி ஜெபம் பண்ணிட்டு என்ன பண்ணணும்? கர்த்தர் அவருக்கு மனசில் பாரப்படுத்தி பிரதர் நீங்களே எடுத்துகிட்டு போங்கன்னு திருப்பி கொடுப்பாருன்னு எதிர்பார்ப்பான். அப்போ என்னென்னா காஞ்ச வயரும் காஞ்ச தலையும் தான் உட்காந்துருக்கணும் சபையில். அநேகர் அதுக்கு விரும்புவதில்லை. என்ன தெரியுங்களா? இந்த மேன்மையும் வேண்டும், அந்த மேன்மையும் விட்டு விடக்கூடாது. என்ன ஆகும் தெரியுங்களா? ஆயுசு முழுவதும் ஓடி ஓடி ஊழியம் செய்திருப்பாங்க, 50 விசுவாசி மேலே சபையில் தேர மாட்டாங்க. ஏன் தெரியுங்களா? சபை அழைப்பை பெற்றவங்க வெளியே போனால் என்ன ஆகும்? நிறைய பேர் வாங்கியிருக்கலாம், நிறைய புகழ் வாங்கியிருக்கலாம், சில வாழ்க்கைக்கு தேவையான உதவிகள் வந்திருக்கலாம், ஆனால் சபை வளராது. யோசித்து பார்த்துருக்கீங்களா? என்னுடைய சின்ன அனுபவத்தை நான் பார்க்குறேன். நிறைய கிருபை பெற்ற தேவ மனிதர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஏன் ஒரு சின்ன எல்லையோடு நான் கிஃப்ட் நிற்கணும்? ஒரு சின்ன இடத்தோடு ஏன் இந்த வட்டத்துக்குள்ளே ஏன் ஊழியம் நிற்கணும்? நிறைய இடங்கள் பயன்படலாமே. ஒரு ஊழியக்காரர் இப்படி சொல்லுவார், நான் சபையில் செய்வது என்னன்னு சொன்னால், மேஜையில் பிள்ளைகளுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட அப்பமா, காலானி பெண் சொன்னாங்க இல்லையா, பிள்ளைகளின் அப்பம். இது எங்கே இருக்குது? சபைக்கு நான் என்ன பண்ணுறேன்? பிரெட்டை இங்கே வைக்கிறேன், ஆனால் அதுலேருந்து கொஞ்சம் சிந்தும் இல்லை, அது நாய்க்குட்டிகள் சாப்பிடலாம்ல, அதுதான் சுவிசேஷ ஊழியன்னார். பிரைசலான் என்ன அர்த்தம்? இதையும் விட மாட்டேன், அதையும். ரொம்ப வருத்தத்துக்குரியது. ஆனால் சபை வளர்ந்த சபைகள்லாம் திரும்பி பாருங்கள், அந்த ஊழியர்கள் எப்போதுமே சபையை மாத்திரமே அக்கறை இருக்கும். சபையின் ஊழியத்தை மாத்திரமே. ஏன்னா மற்றவங்களை பற்றி அக்கறை வேண்டாம் என்பது அர்த்தம் இல்லை. இருக்கணும், பாரம் இருக்கணும், எல்லாரை பற்றியும் இருக்கணும். ஆனால் சபை ஊழியம் என்று வந்த பிறகு என்ன பண்ணக்கூடாது? அதையும் என்ஜாய் பண்ணணும், இதையும் என்ஜாய் பண்ணணும்னு சொன்னால் என்ன ஆகுன்னா ஊழியம் வளராது, சபை வளராது, உங்கள் அழைப்பு நிறைவேறாமல் போயிடும். கர்த்தர் பார்ப்பார், இந்த பாத்திரம் என்ன, இது இங்கேயும் இருக்க விரும்புது அங்கேயும் இருக்க விரும்புவதாக என்ன பண்ணுவோம்? லெட் அஸ் லிமிட் த பிளான். அந்த பாத்திரத்தினுடைய திட்டம் முடங்கி போகிறது, இல்லை என்றால் மட்டுப்படுகிறது. ஸோ காட் ஹேஸ் டு திங்க் ஓவர் ஃபார் another plan. வேறொரு திட்டத்துக்கு தேவன் யோசிக்க வேண்டிய அவசியம் உண்டாகுது. பாருங்களேன், இதுதான் எரேமியாவை கொண்ட கதை. 7ஆம் வசனம் முதல் அந்த எரேமியா 18ஆம் அதிகாரம் 7 முதல் 10 வரை உள்ள வசனங்களை வாசிங்க. பிடுங்குவேன், இடிப்பேன், அழிப்பேன் என்று நான் ஒரு ஜாதிக்கு விரோதமாகவும் ஒரு ராஜ்யத்துக்கு விரோதமாகவும் நான் சொன்ன மாத்திரத்தில் நான் விரோதமாய் பேசின அந்த ஜாதியார் தங்கள் தீங்கை விட்டு திரும்பினால் நானும் அவர்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு ஆசீர்வாதத்தை மாத்திரமல்ல சாபத்தையும் கூட அப்படிதான் சொல்கிறார். சபிப்பேன் என்று சொன்ன மாத்திரம் அவன் திரும்பினால் நான் அவனை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியும் அவன் ஆசீர்வாதத்துக்கு பாத்திரமான நடக்க விட்டால் நான் அவனை சபிப்பேன். மாறாத கர்த்தர் என்று அவருக்கு பெயர், ஆனால் மாறுகிறவர் நமது செயலின் அடிப்படையில். அவர் மாற மாட்டார், அவர் மாறாத தன்மை தான். ஆனால் நம்முடைய செயலின் அடிப்படையில் என்ன செய்வார்? நினைவே மக்களை பார்த்தீங்கன்னா கர்த்தர் 40 நாள் அழிப்பேன்னு சொல்லிட்டார்ல, ஆனால் அவர்கள் மனம் திரும்பின போது கர்த்தர் அவர் கிரியைகளை கொண்டு மனம் திரும்பின போது கர்த்தர் செய்ய நினைத்துக்கு மனசாவப்பட்டார்னு போட்டிருக்கல. மாறுகிறார் தானே, மாறாத தேவன் அல்ல. அவர் தன்னை மாற்றிக்கொள்ள மாட்டார், ஆனால் நமக்காக என்ன பண்ணுவார்? நம்முடைய செயல்களுக்கு ஏற்றார் போல நமக்காக அவர் செய்திருந்ததை மாற்றுவாரே தவிர அவர் மாற மாட்டார். அவர் மாறாதவர் தான், அது ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் நமக்கு செய்வேன் என்று நினைப்பேன் என்ன செய்வார்? அவர் நம்ம நினைக்க நான் எப்படி இருந்தாலும் சரிதான். இந்த நிறைய பேர் எல்லா வீட்லேயும் தொங்கும். எப்படியும் ஒரு வருஷம் பிறந்ததானால் ஒரு 100 சபை அந்த ஏரியாவில் இருக்குன்னா ஒரு 25 சபையில் அந்த வார்த்தை இருக்கும், நானும் உன்னை விட்டு விலக மாட்டேன். உன்னை எல்லா சபைகளுக்கும் கொடுக்குற வாக்குத்தத்தம் தானே. எனக்கு கற்று சபை ஊழியத்தை கொடுத்தாருன்னா நான் முதல் வாக்குத்தத்தமே அதான் போடுவேன். நீ என்னோடு இருந்தால் நான் உன்னோடு இருப்பேன், நீ என்னை தேடினா உனக்கு வழிபடுவேன், நீ என்னை கைவிட்டா நானும் உன்னை. ஒருத்தர் கூட இது வரைக்கும் வாக்குத்தத்தம் கொடுத்ததில்லை. நீ என்னை கைவிட்டா நானும் உன்னை விடுவேன் தானே சொல்லணும், அப்படி தானே வசனம் சொல்லுது. அது என்ன யோசுவா 1:5 மாத்திரம் நல்ல ஞாபகத்தில் இருக்குது, 2 நாளாகவும் 15:2 மாத்திரம் ஏன் ஞாபகத்திலே வரமாட்டேங்குது? அமுக்கி குலுக்கி சரிந்து மடியில் இது நல்ல ஞாபகம் இருக்குது, அது அடுத்தவங்க போடுறது. நமக்கு போடுறது மாத்திரம் அது ஞாபகம் வர மாட்டேங்கல. கொடுங்கள் அப்போது கொடுக்கப்படும் போட்டிருக்குல்ல, அதுக்கெல்லாம் வரவே வராது. நமக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சில ஏரியா தானாக நமக்கு பிளைண்ட் ஆகிடும். அப்படியே வசனத்தில் பாருங்கள் சில, ஏன்னா நமக்கு எது கன்வீனியன்ட்டு அதுதானே. இந்த பணியின் பயணத்தில் முக்கியமாக கற்றுக்கொள்ள வேண்டியது,
டோன்ட் எக்ஸ்பெக்ட் எ செகண்ட் கால். இன்னும் ஒரு அழைப்பு வரும் என்று காத்திருக்க வேண்டாம். நான் வேலையை விட்டுட்டு ஊழியத்துக்கு வரும்போது எங்கிட்ட கேட்டாங்க நிறைய பேர், உங்களுக்கு கர்த்தர் நேரடியாக பேசினாரா? அது நான் பேசணும்னு அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டான். அவர் ஏற்கனவே சொல்லிட்டார், உலகம் எங்கே போனேன் ஏற்கனவே சொல்லிட்டார். பேசலாம். அதுக்கப்புறம் இனிமேலும் கர்த்தர் பேசுவாருன்னு சொன்னால் நான் வந்து ஏசுனாரை ஏமாற்றிட்டு உட்காந்துருக்கேன்னு அர்த்தம். அப்படி கர்த்தர் பேசுவார், அது யாருக்கும் எனக்கு பேசலை, அவ்வளவுதான். எனக்கு பேசணும்னு நான் எதிர்பார்க்கல. நான் அதாவது ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா தோலை போட்டுட்டு தோலை மாத்திரம் நனையிட்டுன்னு உட்காந்துருப்பாங்க. ஒரு சிலர் நனைஞ்ச தோலை காயணும்னு போட்டு உட்காந்துருப்பாங்க. அது அவங்கவுங்க வசதி. எனக்கு அந்த வசதியில் கிடையாது. தோலே கிடையாது நமக்கு. பிரைசலாம். உடம்புல தோல் இருந்தால் தான் எனக்கு தோலே கிடையாது. எல்லாம் சொரணமான இனெல்லாம் போயிடுச்சே. என்ன வேண்டும்? அவர் சொன்னதை செய்வதற்கு இன்னும் ஒரு முறை அவர் காத்திருக்கணும், அழைக்க வேண்டும் என்று காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. we have to start with. அதாவது ஒருவேளை யாருக்காவது அப்படி இருப்பீங்கன்னு சொன்னால் டுடே மேக் எ டிசிஷன். இது நீங்கள் நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிற காலம் அல்ல, இது தேவனுக்காக ஓட வேண்டிய காலம். என்ன சொல்ல போனால் ஒரு டெஃபினிட்டான ஒரு ஓட்டம் உங்களுக்கு தெரியலைன்னா உங்களுக்கு என்ன முடியுமோ அதை செய்ய ஆரம்பிங்க. கர்த்தர் சரியாக திருப்புவார். நோக்கம் மாத்திரம் சரியாக வச்சுக்கிங்க. நம்முடைய லாப நோக்கமாக மாத்திரம் இருக்கக்கூடாது. கர்த்தருடைய ராஜ்யம் மகிமைப்படணும், லாபம் அடைங்கிற ஒரே நோக்கத்தோடு ஓடுனீங்கன்னா, என்னோடய ஊழியம் ஆரம்பத்தில் வீடு வீடாக போய் வசனம் சொல்கிறது தான். இன்றைக்கும் நான் அதை செய்வேன். 2 பேர் ஒருத்தர் ஒரு வீட்டில் இருந்து எனக்கு வசனம் தேவைன்னு சொன்னால் கூட எனக்கு நேரம் இருந்தால் இன்றைக்கும் போய் எனக்கு 2000 பேர் பேசுகிற கூட்டத்தை காட்டிலும் 2 பேர்கிட்ட உட்காந்து பேச உள்ள சந்தோஷம். ஏன்னா பேசிக் காலிங் எனக்கு அதுதான். 2 பேரை உட்கார வச்சு அவனுக்கு வசனத்தை சொல்லி அவனை ஒரு கன்வின்ஸ் பண்ணுறது தெரியுங்களா, வசனத்தை நேரம் அவனை நடத்துறீங்களா, அந்த சந்தோஷம் எனக்கு 2000 3000 பேர் அநேக ஆயிரங்களில் கர்த்தர் பயன்படுத்துகிறார். ஆனால் எனக்கு அதில் பெரிய சந்தோஷம் இல்லை. அது என்ன வேலையை செய்கிறேன் அவ்வளோதான். ஆனால் இந்த ஒருத்தர் 2 பேரை பர்சனலாக உட்காந்து பேசுகிறீங்களா, என் உள்ளத்தை ஊற்றி அவன்கிட்ட பேசிகிட்டு இருப்பேன். ஏன்னா அது என்னுடைய பேசிக் காலிங். இதை தான் நான் செய்து கொண்டிருந்தேன். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா வசனத்தை டீச் பண்ணுறதை கொண்டு விட்டுருக்காங்க. எந்த பைபிள் காலேஜுக்கும் போனதில்லை. எந்த ஒரு வேத பண்டிதனுக்கு உட்காந்து ஐயா சொல்லிவிடும் கேட்டதில்லை. எங்கள் பாஸ்டர் ஒருத்தர் தான். எங்கள் சபையில் என் போதகர் சொன்னது மாத்திரம்தான் எனக்கு தெரியுமே தவிர நான் எந்த ஒரு ஊழியக்காரனையும் வசனம் கற்றுக்க போனதில்லை. எந்த பைபிள் காலேஜுக்கும் வசனம் கற்றுக்கொள்ள போனதில்லை. எந்த போஸ்டர்லையும் படித்ததில்லை. யார்கிட்டையுமே நான் வசனம் கற்றுக்கொண்டதில்லை. யார்கிட்டையும் இது வரைக்கும் நான் டவுட் கூட கேட்டதில்லை. யார்கிட்ட எங்கள் பாஸ்டர் தவிர வேறு யார்கிட்டையும் நான் டவுட் கேட்டதில்லை. எங்கள் பாஸ்டர் என்றைக்கு இறந்தாரோ அன்றைக்கே முடிவு பண்ணிட்டேன், நமக்கு டவுட் கேட்குற ஆள் இல்லைன்னு முடிவு பண்ணிட்டேன். இது பாஸ்டர் தான் டவுட் கேட்பேன். ஒரு வாரம்லாம் படிக்கிறத ஒரு நாள் ஒரு அரை மணி நேரம் உட்காந்து, அங்கிள் நான் அதை படித்தேன், புரியலை, இது புரியலை. அவர் சொல்லுவார், தெரிஞ்சது சொல்லுவார், தெரியலன்னா அது ஏன் உங்களுக்கு இப்படி தோணுச்சுன்னு கேட்பார். நான் படித்தேன், எனக்கு தோணுச்சு. அப்போ அவர் சொல்லுவார், சரி நீங்களும் ஜெபம் பண்ணுங்க, நானும் ஜெபம் பண்ணுறேன். கர்த்தர் எனக்கு சொன்னால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு சொன்னால் எனக்கு சொல்லுங்கள். இதுதான் என்னுடைய அனுபவம். இவ்வளோ தான் என் அனுபவம். 3 ஆண்டுகள் தான் அப்படி. அதோடைய கர்த்தர் அவர்களை எடுத்துக்கொண்டார்கள். அதுக்கப்புறம் அவர்கிட்ட நேரடியாக அந்த அனுபவம் கூட கிடையாது. ஆனால் இன்றைக்கி கடவுள் இந்த அளவுக்கு நடத்துகிறாருன்னா எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. நான் கர்த்தர் இப்படி தான் என்னை அழைக்கணும்னு நான் காத்திருக்கவில்லை. எனக்கு என்ன முடியுமோ கர்த்தருக்கு நான் அதை செய்வேன். எல்லாருக்கும் ஜீவானந்தன் தெரியும் தானே, மறந்து போன மகிழ்ச்சி ஆசிரியர். அவர்கள் ஒரு முறை பாஸ்டர் ஸ்டீஃபன் இருக்காங்களே, பல்லாவரத்தில் இருந்தாங்க இல்லையா, ஏசிய சர்ச்சில் போதகர். அவர் இறந்து 1வது அந்த நினைவு நாளில் பல்லாவரத்தில் இங்கிலீஷர்கள் அந்த கல்யாண மண்டபத்தில் ஒரு மீட்டிங் நடந்தது. ஏன்னா அந்த ஊழியத்தின் ஆரம்பத்தில் ஜீவானந்தனமே நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அந்த ஊழியத்தில். அதனால் அவர் அழைச்சிருந்தாங்க. அவர் இங்கே பேசினார். நான் போயிருந்தேன், அந்த கூட்டத்துக்கு போயிருந்தேன். அவர் பேசும்போது ஒன்றை சொன்னார், என் வாழ்க்கையை மறக்கவே மாட்டேன். அதை பாஸ்டர் ஸ்டீஃபன் அவர்கள் ஊழியத்துக்கு ஏர்ஃபோர்ஸ்லேருந்து என்ன பண்ணிட்டாங்க, ஊழியத்துக்கு வந்துட்டாங்க. விசுவாச ஊழியம் என்று வந்ததுனால ஆரம்பத்தில் நிறைய கஷ்டப்பட்டாங்க. நிறைய இழப்புகள், நிறைய பாடுகளுக்குள்ளே போகும்போது ஒரு முறை ஜீவானந்தன் போகும்போது சொன்னாங்களாம், ஐயா நான் தப்பான முடிவுக்கு வந்துட்டேனோன்னு யோசிக்கிறேன், இன்னும் கொஞ்ச நாள் ஏர்ஃபோர்ஸில் இருந்திருக்கலாமோ அப்படின்னு நானே யோசிக்கிறேன். ஏன்னு கேட்டாங்களாம். காணிக்க பெட்டியை திறந்து பார்த்தா எப்போவுமே காலியாக இருக்குது. சபைக்கு ஆள் 1-2 பேர் தான் வராங்க, அவனும் காணிக்க போடுறதில்ல. ரொம்ப கஷ்டத்துக்குள்ளே இருக்கிறேன். என்ன நான் சிஸ்டர் வந்து டீச்சராக இருந்தாங்க, அவங்களும் வேலையை விட்டாங்க. விசுவாச ஊழியஞ்சோன்னு கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சராக இருந்து வேலையை விட்டு அவங்க ஊழியத்து வந்துட்டாங்க. இவர் ஏர்ஃபோர்ஸ்லேருந்து வந்துட்டார். சொன்னால் தவறான முடிவு எடுத்துட்டோன்னு நான் யோசிக்கிறேன். அப்போ அவர் சொன்ன உதாரணத்தை அந்த கூட்டத்தில் அன்றைக்கி சொன்னார். இந்த ட்ரெயின்லலாம் இந்த லாங் டிஸ்டன்ஸ் போகிற ட்ரெயின்லாம் பார்த்தீங்கன்னா அந்த தரையை துடைக்கிறதுக்கு சில பசங்க வருவான் பார்த்துருக்கீங்களா, இடுப்பு ஒரு கிழிஞ்ச ஒரு சின்ன ஹாஃப் பேண்ட் இருக்கும். ஒரு என்ன பண்ணுவோம், ஒரு சின்ன துணியை வச்சுட்டு கம்பார்ட்மெண்ட் ஃபுல்லாக துடைப்பான். துடைச்சிட்டு என்ன பண்ணுவோம் தெரியுங்களா, கையெல்லாம் கழுவிட்டு சட்டை ஹாஃப் பேண்ட்லாம் போட்டு மறுபடியும் வந்து காசு கேட்பான். பார்த்துருக்கீங்களா? அனுபவம் இருக்குது. வெளியில் போக அவர் சொன்னார். அதுதான் அவர் சொன்னாராம். அவருக்கு இவன் ரயில்வே எம்ப்ளாயி கிடையாது, அது துடைக்கிறான்ல, ரயில்வே எம்ப்ளாய்மெண்ட் கிடையாது. ரயில்வே அவனுக்கு அப்பாயின்மெண்ட்டும் கொடுக்கல. இவனே வேலையை தேடிட்டான். இவனே போவான், ஒரு கிழிஞ்ச சட்டையை போடுவான், தரையை துடைக்கிறான். இவனுக்கே கொடுக்குறான்னு சொல்லும்போது ஒருவேளை கர்த்தர் கூப்பிடாம நீயே உள்ள நுழைஞ்சிட்டேன்னா அவனுக்கு என்ன ரயில்வே எம்ப்ளாயியா? அவனுக்கும் 4 பேர் காசு கொடுக்குறான்ல, அவனுக்கே பரிதாபப்பட்டு கொடுக்குறான். கர்த்தர் அவனுக்கு கொடுக்காமலாம் விட்டுருவார்.
அவர் சொன்னார். அந்த வார்த்தைகளை அவரை உற்சாகப்படுத்திட்டு இன்றைக்கி கற்றுட்டு பாச விசுவாசம் இன்றைக்கி ஒரு நல்ல உயர்ந்த ஒரு இது இருக்காங்க. காரணம் என்ன தெரியுங்களா? அப்படிப்பட்ட புரிந்து கொள்ளுதல். அதனால் ஒருவேளை என்ன அழைக்கலை, எனக்கு அழைப்புக்கு உறுதியாக இல்லைன்னா கூட உங்களால் என்ன முடியுமோ ஒரு கிழிஞ்ச ட்ரௌசர்னாலும் பரவாயில்ல, பேசலாம், ஒரு சின்ன துணி கிடைச்சாலும் பரவாயில்ல, துடைப்போமே. ரயில்வேக்காரன் அவனுக்கு வேலை விட்டான், அவனை எடுத்துக்கல. ட்ரெயினில் உள்ள அழுக்கு கம்பார்ட்மெண்ட்டை தொடச்சாலே காசு கொடுப்பான்னா பரலோகராஜ்யத்தினுடைய மேன்மையை நீங்கள் செய்கிறமே, கத்தை கொடுக்காமல் இருப்பாரா? என்னுடைய நிச்சயம் அதுதான். என்னுடைய ஊழியத்துக்கு இது வரைக்கும் கத்தர் நேரடியாக வந்தார். இதோ வந்தேன் மகனேன்னு வந்து நிற்கலை. போய் சொல்லுவான் வசனம் அப்படி பைபிள்லேருந்து நேராக வந்து என் மூஞ்சில் அடிக்கலை, ஒன்றும் பண்ணல. தூங்கும்போது கூட ஒன்றும் வரமாட்டேங்குது, எனக்கு ஒன்றும் வந்ததில்லை. ஆனால் நான் இன்றைக்கு வரைக்கும் ஊழியம் செய்கிறேன். நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், அசோக் லேலண்டில் வேலை செய்த போது நான் எவ்வளோ வசதியாக இருந்தனோ அதை காட்டிலும் நல்லா தான் கற்று வச்சுருக்காரு, கொஞ்சம் கூட குறையலை. இன்னும் சொல்லப்போனால் அசோக் லேலண்டில் வேலை செய்யும் போதாவது மாதம் கடைசி வரும்போது காசு இல்லாமல் இருப்பேன். ஆனால் கர்த்தருக்கு ஊழியம் செய்யும்போது இந்த ஏடிஎம் கார்டு எனக்கு இது வரைக்கும் கிடையாது. ஏன்னா இந்த ஏடிஎம் எல்லாம் இந்தியாவுக்கு வர்றதுக்கு முன்னாடியே இந்த டிஏ ராஜேந்திரம் என்று டி அகஸ்டின் இருக்கார், அவருடைய அண்ணன் டிஏ ராஜேந்திரன், ப்ராக்டிக்கல் இவாஞ்சலிசம் என்று காஸ்பல் ஆஃப் டெலிவரன்ஸ் ஆர்கெஸ்ட்ரான்னு வச்சு காரணமே அதுலேருந்து வந்தது தான். அவருடைய அண்ணன் ஆரம்ப நாட்களில் கொஞ்சம் நெருங்கி அவர்கிட்ட பழகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அப்போ அவர் சொல்லுவார், வெளிநாடு அவர் அடிக்கடி சிங்கப்பூர் மலேசியா போயிட்டு வருவார். அவர் சொல்லுவார், ஐ ஹேவ் ஏ ஏடிஎம் கார்டுன்னு. என்னன்னு கேட்டால் நம்ம ஊரில் கிடையவே கிடையாது. அது சொல்லுவார், மை பேங்க் ஆப்ரேட்ஸ் 24 hours அப்படின்வார். என்னடான்னு கேட்டால் ராத்திரி 2 மணிக்கு கட்டி எழுதினா காணி கொடுத்துட்டு போவான். அவருக்கு ஏடிஎம்மில் போனால் என்ன பண்ணும், பணம் போட்டால் தானே இழுக்க முடியும். ஆனால் இந்த ஏடிஎம்மில் பணம் போடாமலே இழுக்கலாம் அப்படி சொல்லுவார். அங்கே நம்ம பணம் இருந்தால் தான் போட்டுட்டு இழுக்கணும். அவர் சொல்லுவார், இந்தியாவுக்குள்ள அந்த 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 ப்ரொவிஷன் நமக்கு அப்போ இல்லை. எப்போனா 86 சொல்கிறேன், 1986 அவர் சொன்னார், மை பேங்க் ஆப்ரேட்ஸ் 24 hours a டேன்னாரு. ஏன்னா ஏடிஎம்லாம் இந்தியாவில் கிடையாதுன்னாரு. அதனால என்னடா ஏசநாதர் இருக்கார் போய் சொல்லலாம். ராத்திரி அவர் தூங்கிட்டு இருப்பார். பர்ஷாக்கு தான் இருந்தது, செம்மன்பேட்டை அந்த பக்கத்தில் அவர் இருந்தார். ராத்திரி 2 மணிக்கு கதவை தட்டி ஒருத்தர் எழுப்பி காணி கொடுத்துட்டு போனான். ஏன் அப்போ கொடுத்த? கத்தரிப்பு தான் சொன்னார், கொடுத்தான்னு போயிட்டாராம் பாட்டுக்கு. அதனால் ஒருவேளை வலியை வந்து நீங்களும் நானும் கத்தருக்கு ஊழியம் செய்தால் கூட கத்தர் ஒரு நாள் வெறுமையாக அனுப்பவே மாட்டார். ஜெபிப்போமா? கண்ணை மூடுவோம், கத்தர் நோக்கி பார்ப்போம், நாம் ஜெபிப்போம்.